நிறைய தலைப்பில் பேசியிருக்கோம். நான் இன்னைக்கு பேசுறது நான் என்னை பற்றி பேசுகிறேன். இதுதான் தலைப்பு வைக்கிறது. குருனா அது மாஸ்டர் யாரோ என்னை பற்றி பேச போகிறேன். சுய அறிமுகம், சிங்கத்துக்கு உபதேசம், சுய அறிமுகம். இது ஒரு சுய அறிமுகம். ஏன் அது தேவையா? முதல்ல ஒரு கேள்வி. ஒரு மாஸ்டரோ அல்லது ஒரு குருவோ ஒரு தனி மனிதனோ தன்னை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்களால. நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கோம். நான் வந்து ரொம்ப ரத்தக்கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா? அதாவது அதில் ஒரு என்னுடைய சிலையை வைங்கன்னே சொல்லியிருப்பார். பார்த்துருக்கீங்களா? கடைசியாக அவருடைய சிலையை வச்சிருப்பாங்க. அந்த படத்தோட எண்ணில் ராதாதேவியோட சிலையை வைப்பார். ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக இருக்கும். என்ன சொல்லுவாரு? ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தேவைப்படுது. எல்லாருக்கும் எப்படி வாழணுன்றதுக்கு உதாரணம் இருக்குது, எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கும் உதாரணம் தேவை. அதனால என்னுடைய சிலையை அதே மாதிரி படகுல போகும்போது இயேசுநாதர் சீதரில் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வரல, என்னை தூக்கி கடலில் போட்டுருந்தாரு. என்னால் தான் இந்த கப்பல் முழுகுது, அதனால என்னை தூக்கி நான் தான் பாவியாக இருக்கிறேன். காந்தி கூட தன்னை வந்து அப்படிதான் சொல்லினாரு. நான் அந்த மாதிரி என்னை வந்து குற்றவாளி, நான் ஒரு பாவி, இது மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு நான் உங்களை சொல்ல போகிறேன். சரி, நான் ஒரு புனிதமானவன் அப்படின்னு நான் சொல்ல போறேன்னா அதுவும் இல்லை. நான் என்ன ஒரு புனிதமானவனாவோ புனிதமற்றவனாவோ உங்களுக்கு முன்மாதிரியாவோ எடுத்துக்காட்டாவோ வச்சுக்க கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நான் என் சுய அறிமுகத்தை நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு தெரியுங்களா? ஏன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படி வாழணும் வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது, ரெண்டுக்குமே நீங்கள் என்னவா எடுத்துக்கூடாது, உதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன் வள்ளுவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லலை, தன் வரலாறு பற்றி சொல்லலைன்னா சொல்லியிருக்காரு. அவருடைய திருக்குறள் எல்லாம் படிச்சீங்கன்னா அவர் என்ன மாதிரியான எந்த மாதிரியான கருத்தோட்டத்தோடு வாழ்ந்தாருன்னு நான் சொல்லியிருக்காரு. புரியாம தவிக்கிறதுக்கான காரணம் அவர் யாருன்னு தெளிவாக நமக்கு தெரியாதவங்க தான் திருக்குறள் நமக்கு புரியல. திருக்குறள் புரியாததுக்கு காரணம் என்னங்க, சொன்னவர் யாருன்னு தெரியாதவங்க தான் நமக்கு தெளிவாக புரியல. அதனால தான் ஆளாளுக்கு ஒரு விளக்கம் தந்துருக்குறாங்க, ஒரு மாதிரியா போயிடுது. சொன்னவர் தெளிவாக சொல்லியிருந்தாருன்னு நான் என்ன பட்ட ஆளு, நான் கடவுள் புரிஞ்சுக்குவேன், நான் அதுக்காக நான் இந்த மாதிரி இந்த ஊரில் பிறந்தேன், நான் இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆகும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். தெரியலன்னா அடிப்படையாக அந்த விஷயம் தெரியலன்னா இப்போ நம்ம ஒரு வளர்ந்த ஒன்றே 2 ஆயிடுச்சுங்க. சுத்த ஒன்று என்ன ஆச்சுது, 2 ஆயிடுச்சு. ஈனயானம் மகாயானம். கறி சாப்பிடலாம் சாப்பிடுவார். அவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னார். ஒரு புத்தர் 1 சொல்லியிருப்பாரா 2 சொல்லியிருப்பாரா? அது எப்படி இப்போ 2 ஆச்சு? அதுல அவர் என்ன தவறிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த மாதிரியான ஆளு, இந்த சமூகத்திலிருந்து நான் இப்படி எதிர்பார்க்கிறேன், நீங்க எனக்கு இப்படி இருக்கணும்ன்றது அவரே சொல்லியிருந்தாருன்னா ஒரேவா இருக்கும். மாற்று கருத்து இருக்குமா? மாற்று கருத்தே இருக்காரு. ஆனா அவர் சாப்பிட்டதுக்கு அடிமையெல்லாம் சாப்பிட்டுக்கிறாரு, பன்னிக்கறி கொடுத்து தான் சாப்பிட்டு செத்துட்டாரு கடைசியா. ஆனா இன்னொரு பார்த்து என்ன சொல்றாங்க, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. புளிய கூட என்ன வாங்குறாங்க, இப்போ பால் கொடுத்து பழங்கள் கொடுத்து சைவமாக மாற்ற பார்க்குறாங்க. புளியை கூட ஒரு கூட்டம் புளியை கூட சைவமாக மாற்ற பார்க்குறாங்க. ஏன்? புரிதல் நிமித்தமா ஒரு மனிதன் தன்னை வரையறுத்துக்கும் போது என்னன்னா என்னை வச்சு நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, உங்களை வரையறுத்துக்காதீங்க. நான் அதுக்காக இதை என்ன அறிமுகப்படுத்த இல்லை. என்னது நான் உங்களை அறிமுகப்படுத்தல, உங்களை வரையறுத்துக்காக இல்லை. நான் உங்களை வரையறுக்கவே மாட்டேன், வரையறுக்க கூடாது. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதன் என்ன பண்ணக்கூடாதுங்க, வரையறுக்க கூடாது. அதை விட ஒரு பாவம், அதை விட ஒரு கொடுமை இல்லவே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஜீவனும் இந்த பூமியில சுயமா பிறந்து அது தேவைகளை தான் நிறைவேற்றிக்கின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு திரும்பவும் இறைவனடி போறதுக்காக தான் இங்க வந்திருக்கு. நான் அதுல இடையில புகுந்து நீ இப்படி வாழாத, இப்படி இருந்து நான் சொல்லும் போது என்ன ஆயிடுவேன், என்ன பண்ணிட்டேன், நானு அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதோட இயல்பு தன்மையை என்ன பண்ணிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சூரியன் கிட்ட போய் சொல்ல முடியுமா, நீ கிழக்குல ஒதுக்காத மேற்குல ஒதுக்கி அப்படின்னு சொல்ல முடியுமா? யாரா தியானம் பண்ணவங்க அந்த சூரம் வந்தான் இந்த சூரம் வந்தான் அது பண்ணா இது பண்ணலாம் பார்த்து நீங்க படிச்சிருப்பீங்க. யாருன்னா தியானம் பண்ணி சூரியனை மேற்குல ஒதுக்கி வச்சான் படிச்சிங்களா? எந்த புராணத்தை வேலைக்காவது புரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன்,
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிருச்சுன்னா சாகா வர வேணும், எனக்கு எதாலையும் சாவு வரக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாது, சாவே கூடாது. நிறைய பைத்தியம் எங்கேயும் நம்பின்னு இருக்குது, சாவே இல்லை, பிறந்தவங்களாம் சாவே இல்லை. கிருஷ்ண பரமாத்மா பிறந்தாரு, சாவே இல்லை. முருகன் பிறந்தா சாவே இல்லை. இது மாதிரி நிறைய பேர் சாவே இல்லை. இப்போ அண்மை காலத்தில் சில பேர்களை சாமியார் பேர்கள்லாம் சொல்லி அவங்களாம் சாவே இல்லை, அவங்க அப்படி அது ஆயிட்டாரு, இவங்களா நம்பிக்கையை செய்யறாங்க. அவரை பத்தி நான் அவரும் சொல்லலை, தெளிந்த பார்வை மற்றவங்களும் ஏற்படுத்திது. நம்ம கொஞ்சம் வந்ததே வரணும், நம்மளே கூட எதனா பண்றோம், முன்னாடி நம்மளாம் செஞ்சு வச்சுக்கணும். நம்ம தெளிவான ஒரு பார்வையை. நான் என்ன விசேஷம், மற்றவங்களுக்கு நான் விசேஷமானவனா அதெல்லாம் கிடையாது. நான் கடவுளை புரிந்து கொள்ளலாம். நான் என்ன அறிமுகம் பண்ணும்போது நல்லா சொல்றேன், நான் யாரை புரிஞ்சுக்கிறேன், நீங்களும் கடவுளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதுக்குன்னா இல்லை, ஒரு மனிதன் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் என்றால் அடுத்த மனிதனால என்ன செய்ய முடியும், கடவுளை புரிந்து கொள்ள முடியும். அப்போ நான் நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு வயசு உள்ளவன், நான் அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன, ஓ அந்த வயசானா முக்தி 36 அப்படின்னு திருமணத்தில் சொல்லிட்டு, முக்தி மூக்கிறதுக்கு 36 வயசு தேவையா, முக்தி 36 அப்படின்னு திருமணத்தில் சொல்லி வச்சுக்கிறேன். அது ஒருத்தர் இன்னொருத்தர் அர்த்தம் சொல்றது 36 வயசுல தான் ஞானம் முதுமை. ஞானம் அடையணும்னா 12 வயசு காத்திருக்கணும், 12 வயசு காத்திருக்கணும், இல்ல 12 வருஷம் தவம் பண்ணணும். பாத்தீங்களா, இப்போ வந்து என்ன சொன்னாரு, 12 எல்லாம் 12 மேல ஒரு அக்கறை வச்சுக்காரு. இவரு 36 இருக்காரு, அவன் 12, இவரு 26. எத்தனை 3 12. முதல்ல 12 என்ன முதல்ல பார்த்தோம். பன்மையான பண்புடைய சிறந்த 2, பண்புடைய 2 12, பண்புடைய 2 வரலாறு சொல்வாரு 8 2 சாவரணும். அந்த நாட்டில் இருக்கிற தலை சிறந்த மருத்துவங்க தான் என் பணத்தை தூக்கிடுமான்னு சொன்னார். இந்த நாட்டில் நான் சாவரணும், அந்த நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் தான் என் பணத்தை தூக்கிடுவோம். என் பணம் போகும்போது என்ன பண்ணணும், நிறைய பொற்காசுங்கள்லாம் வாரி எனக்கு என்ன சொன்னா சொல்லிட்டு போறாரு கேட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட டக்கர் மருத்துவராக இருக்கலாம், என்ன பண்ண முடியாதுங்க. சாவ ஒண்ணு செய்ய முடியாது, சாவ தள்ளி போட முடியாது. யாருக்கு புரியணும், பணம் பொற்காசு நீ சம்பாதிக்கலாம், என்ன செய்ய முடியாதுங்க, கையை வச்சுட்டு பணத்தை இறச்சிட்டு. இப்ப அவருடைய லாஜிக் சரியா போயிடுச்சு. அவர் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து போயிடாரு. அவர் வீரர், ஒரு பெரிய ஆளு, இதெல்லாம் விட்டுருக்கோம். நிறைய பேர் அப்படி புரிஞ்சுருக்குமா, வரலாற்படினா எல்லாருமே இந்த விஷயம் சொல்லப்படுதா அப்படின்னா இப்படி. அப்போ நான் சுய அறிமுகம் ஏன் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான சிக்கல் உங்களுக்கு எப்பவுமே ஏற்படவே, வழக்கம் போல நானும் ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளையும் உணர்ந்ததுனால தான் பிறந்திருப்பேன். இதெல்லாம் மாற்று கருத்து இருக்குமா? அப்போ எனக்கு ஒரு அப்பா, எனக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. நான் எந்த சமூகத்துல பிறக்கணும் அங்க ஒரு வரையறை இருக்குது. நீக்ரோ அப்படின்னா கருப்பா இருப்பாங்க, வெள்ளக்காரன் எப்படி இருப்பான், மங்கோலியன்னா தட்டமுத்து இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்தியாவில் பிறந்தான்னு சொன்னா இந்தியாவில் சமூக ஒழுக்கங்கள் பலதரப்பட்டதா இருக்குது. வர்ணாசிரம முறைகள் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்குதா இல்லைன்னா சொன்னா சொல்லல, இருக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஜாதியில நானே பிறந்திருப்பேன், ஏதோ ஒரு ஜாதியில வர்ணாசிரம முறையில ஏதோ ஒரு கூட்டத்துல நானே பிறந்திருப்பேன். இது நான் ஏன் சொல்ல மறுக்கிறேன்னா, மறுக்கவோ பயமோ எனக்கெல்லாம் இல்லை, நான் அப்படி பகிரங்கமா சொல்ல கூட எனக்கு தயார். ஆனா அப்படி பிறந்தாதான் ஞானம் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இலையில நான் பிறந்தேன்னு நான் உங்களுக்கு சொன்னா, ஓ இந்த சமூகத்துல பிறந்தாதான் ஞானம் கிடைக்கும் பொழுது நீங்க நினைச்சிட்டீங்களா இல்லையா? புரியுதா நான் சொல்றேன்? ஒருத்தர் நான் வந்து தன்னை வந்து என்ன பண்ணா, புக் எடுத்து வச்சிங்கன்னா சைவ வேளாளர் பார்த்துருப்பீங்களா? இல்லங்க, பாட்டுல மரபு, இவர் வந்து சைவ மாறாத மரபு, தாய் வந்து சிவபக்தை, சிவகங்கை, இவங்க பேர் அவோ பேர், இவர் சைவ குலத்தில் பிறந்தாரு, அதனால இவர் சைவ சித்தாந்தத்துல இவர் போட்டு ஒரு சமூகம் பேர் ஒன்று அடைமொழியில் போட்டுருப்பாங்க. யாருன்னு மொழியார், செட்டியார், நாய்க்கார், அது மாதிரி அவங்க பிராக்கெட்ல போட்டு இந்த பேரை போட்டு அந்த ஜாதியோட அடைமொழியும் போட்டிருப்பாங்க. இந்த திருக்குறள் எழுதுனவங்களுக்கோ இந்த திருமந்திரம் எழுதுனவங்களோ ஏன் அந்த மாதிரிலாம் போடல, வேற யார் சொல்லுன்னா, இந்த சமூக ஒழுக்கங்கள் எல்லாம் கட்டாயமா சொல்ல வேண்டியதாயிடுது. தன்னை பத்தி சொல்லணும்னா நீ யாரு, நான் ஜாதி, இதுதானே தன்னை பத்தி சொல்றதா இருக்குது. அந்த சிக்கல் அவங்களுக்கு இருந்ததுனால சொன்னா என்ன ஆயிடு போறது இல்லை, புக் என்ன பண்ண மாட்டாங்க,
வாங்க மாட்டாங்க. படிக்க மாட்டாங்களே. அவங்க ஒருத்தருக்காக பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே அழைப்பட்டு போயிடுமேன்றதுனால நல்ல நோக்கத்துக்கு தான் என்ன செய்யல அவங்களுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்குது. தன்னை தெரியாத ஒரு மனிதன் இந்த மூளை படிச்சு எதுவும் புரிஞ்சிக்க முடியாது, என்ன செய்யறதுன்றது அவங்களுக்கும் அந்த வேதனையும் இருந்தாலும் கூட. ஆனா இந்த சிவாவுக்கு என்ன இல்லை கேட்டீங்கன்னா தைரியம். சிங்கம் கறியை சாப்பிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஞானம். இப்போ நீங்க கறி சாப்பிட்ற சமூகத்துல ஒரு ஆளா நீங்க தெரியும், அது உங்க இஷ்டம். ஐயோ கறி சாப்பிட மாட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க மடத்தனம். கல்கட்டால சாப்பிட மாட்டாரா? கடலுக்கு எழுதினவரே சாப்பிடுவாரு. அப்ப நான் எந்த சமூகத்தை சேர்ந்தோன்ற அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. சுய அனுபவத்துல என்ன தேவையில்லை. ஒரு ஆண் ஒரு பெண் கட்டாயம் இருந்திருப்பாங்க. உங்க 2 பேருக்கு என்ன இருக்கும்? ஒரு பேர் இருக்கும் தானே. பொம்பளைக்கு ஒரு பேர் இருக்கும், ஆம்பளைக்கு ஒரு. நான் முதல் பையன் அந்த அம்மாவுக்கு, ஒரு பெண்ணுக்கு முதல் பையன். ஏன் அதை சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உடனே நீங்க இப்படி இருக்கக்கூடாது. இயேசுநாதர் கூட மரியாவோட முதல் பையன். ஜார்ஜ் குருஜி கூட அந்த அம்மாவுக்கு முதல் பையன். புத்தர் கூட அவங்க அம்மாவுக்கு முதல் பையன். அப்ப ஞானம் பண்ணவங்களாம் முதல் பையன் தான் பொழுது. தப்பு நடந்துருந்தானா வாய்ப்பு இருக்குது தானே? இல்லைங்க. எத்தனாவது பையனா பார்த்தாலும் நான் நினைக்கலாம். 2வது பையனா பார்த்தாலும், 3வது பையனா பார்த்தாலும், 10வது பையனா பார்த்தாலும், பிறந்தாவே நீங்க மனுஷனா பிறந்தாவே நீங்க என்ன பண்ணலாம்? இதுல நேர்த்த அறிமுகத்தை சொல்லும் போது இதையும் சொல்லி வைக்கிறேன்னா இல்ல அது ஒரு. ஆனா நான் யாரு? எங்க அம்மாவுக்கு நானே எனக்கு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. எங்க தாத்தா எனக்கு பேர் வைக்கிறாரு சிவான்னு. எங்க அப்பா கூட குமார சேர்த்து சிவகுமாரா. எனக்கு பேர் வச்சது சிவா, எங்க தாத்தா வச்சது. எங்க அப்பா கூட குமார் சேர்த்து சிவகுமார். அரசினர் ஆரம்ப பள்ளியில போய் படிக்கிறாங்க. அங்க அது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு. அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, கட்டாயம் 5 வயசு ஆகும். என்ன பண்ணோம்? என்ன பண்ணிட்டாங்க, மாசம் தள்ளி போட்டாங்க. பிறந்த தேதி பிறந்த தேதி அங்கே என்ன ஆயிடுச்சு, மறந்துச்சு. ஏன் பதிவு பண்ணி வைக்கிறேன்னா, தேட முடிஞ்சதா இது வருது சர்டிஃபிகேட்னா. அப்துல் கலாமுக்கு அதே கதை தான். அப்துல் கலாமுக்கு இதே பிரச்சனை தான், வாஜ்பாய்க்கும் இதே பிரச்சனை தான். ஒரிஜினல் கிடையாது. என்ன கிடையாது ஒரிஜினல். ஏன் அப்படி இல்லைன்னா, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் விழிப்படையில, அந்த அளவுக்கு இந்த சமூகம் வந்து விழிப்படையில. இதை வந்து சொல்றதுக்கு வெக்கப்படுறதுக்கு இல்லை, ஆகணும். சட்டங்களை சரியா பண்ணிட்டு சட்டத்துக்காக வேண்டி வளர்ச்சிருக்கு எல்லாத்தையும். கதவு பெருசா வைக்கணும், இடிச்சுட்டு வச்சுட்டு ஒரு மேட்டரா, துணி பெருசா பெரிய விஷயமா? ஏன் என்ன பண்றான், எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வழியா இருக்கிறான். ஏன்னா அந்த கோட்டு கிடைக்காது, கோட்டுக்கு அந்த மாதிரி உடம்ப மாத்திக்கிறான். பணக்காரன் என்ன செய்யலாம், அவங்க அந்த மாதிரி கோட்டை மாத்திக்கலாம். இப்போ கோட்டுக்கு பதில் யாராவது உடம்ப மாத்திக்கலாம். அது ஆளாளுக்கு அங்கங்க சமூகத்துக்கு இந்த மாதிரி ஏற்படுது. பிறந்த தேதி ஒரு விஷயம் இல்லைன்றதுனால அதையும் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் நானே பிறந்து இங்க ஒரு சமூக அமைப்புல ஒரு கூட்டத்துல இருந்து வளர்றேன். எனக்கு வயசு 5வது படிக்க வரைக்கும் சராசரியா ஒரு மனுஷன். எனக்கு வந்து புத்தி தெரிவித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வயசுல தான். எதனால கேட்டா, அந்த ஸ்டாண்டர்ட் ஷூவும் சாக்ஸும் வந்து என்ன வந்து கவர்ந்த விஷயம். சாக்ஸ் போட்டு செருப்பு போடுவோம், சாண்டக்ஸ் செருப்பு தெரியுமா? நர்ஸுங்கெல்லாம் போடுறது ஹாஸ்பிட்டல் எல்லாம். சாக்ஸ் போடுறது ஒரு விசேஷம். சாக்ஸ் போட்டு ஷூ கிடையாது, செருப்பு போடுறது. எனக்கு அந்த வயசுல இருந்து ஞாபகம் இருக்கு. எந்த வயசுல? ஏன் அப்படின்னா, அது அந்த 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 உடுப்பு, அந்த இது, அந்த ட்ரெஸ் அது போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அது புள்ளி பச்சை கலர்ல புள்ளி சட்டை, புல்கை சட்டை, டாப் டவுசரு, அந்த வெள்ளை ஷார்ட்ஸு, அந்த செருப்பு, அந்த ட்ரெஸ்ஸு நினைவாட்டில் வச்சு வச்சிருக்கேன். அதனால என்ன ஆகுது, எனக்கு என்னுடைய இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி கூட எனக்கு நினைவில் இருக்குது. முதல்ல ஒரு ஒயிட்டான ஒரு பொருள் பல்லுக்காக வெத்தலை பார்க்கலாம் இழுப்பாங்க, அந்த கல்லை தூக்குறேன். அப்போ எனக்கு வயசு 1 or 2 இருக்கலாம், வயசு தெரியாது. அப்போ எனக்கு வயசு, அதுவும் எனக்கு நினைப்பில் இருக்குது. இது மாதிரி ஒரு மொசைக் பண்ணது, இது மாதிரி பளிங்குகள்லாம் கிடையாது. அதில் பேப்பரில் கை வச்சுட்டு காட்டை தள்ளணும்னா ஓடும். குழந்தையா இருக்கும்போது செஞ்சதெல்லாம் இந்த மூலையில் அந்த நினைவோடவே வளர்றேன். 5வது படிக்கிறேன். 5வது படித்த பிறகு எங்கள் பெரியப்பா சாவறாரு, குடும்பத்தில் வந்து சாவறாரு. மரணம் பற்றி பாருங்க, எல்லாரும் வயிற்றில் வாங்கி வச்சு உருள்றாங்க. ஒரு சாவுனா அப்படின்னு 77 சிங்கப்பூர் ஸ்கூலுக்கு போய் சேர்றேன். அந்த 5வது படிக்கும் போதே நிறைய படிச்சுட்டு பாட்டு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி போயம் படிச்சுட்டு போயிட்டு மறுநாள் போய் எல்லாரும் கேள்வி கேட்குறது. என்னை ஃபஸ்ட்டு கேட்டுருவாங்க, அப்புறமா மற்றவங்களாம் அவங்க கேட்பாங்க. நான் போய் கேட்பேன் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவாங்க. எல்லாம் எப்பவுமே பண்ண இன்னைக்கு போனவொடனே நான் சொன்னேன், நான் படிக்கிறேன். சம்மாண்டி
படியில் இருந்ததுக்கு அடி ஆச்சு சரியான வீக்கம். கிட்டத்தட்ட 10 மணிக்கு வாங்கினேன் அடி, சாயந்தரம் 5 மணிக்கு வந்து அம்மாண்ட அடக்க முடியாது. எத்தனை மணிக்கு அடி வாங்கினேன்? காலைல 10 மணிக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு வந்து அம்மாண்ட அம்மா வந்து தாங்க முடியாமல் இந்த டவுசர் நாவத்து போட்டு இப்படி வீட்டுக்கு சைக்கிள் ஏற்றிட்டு போறாரு. இந்த பொம்பளை இந்த பக்கம் தான் போவா, டீச்சர் நடந்து போங்க இந்த பக்கம், நீங்கள் வரீங்களா அந்த பக்கம் பின்னாடி போயிட்டு என் பிள்ளை வந்து மறக்கவே போயிருக்கு மாதிரி பண்ணிட்டீங்களே நியாயமா நியாயம் கேட்டு நான் கொஞ்சம் திருப்பி அடிக்க முடியாது டீச்சரை. திருப்பி அடிக்கல. அவங்க எவ்வளோ தூரம் அது வந்தாங்க திருப்பி நாங்கன்றதெல்லாம் அது தெரியாது. ஆனால் வாங்கின அடியும் மனசில் போய் பதிஞ்சு ஆழமா நின்று. உண்மை சொன்னா அடிப்பாங்க. மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா உண்மையை எதிர்பார்க்கல, அவங்களுக்கு ஏற்ற பதில் தான் எதிர்பார்க்குறாங்க. நல்லா இந்த இது நான் என்ன புரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, எதிராளி என்ன எதிர்பார்க்குறான்? அவனுக்கு ஏற்ற பதில் எதிர்பார்க்குறான், உண்மையை எதிர்பார்க்கல. பொதுவாக மனிதர்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க? அவங்களுக்கு அனுகூலமான ஒரு பதிலை எதிர்பார்க்குறாங்களே தவிர என்ன எதிர்பார்க்கறது இல்லை உண்மையை. இது நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இருந்து கேட்டா என்ன புரிஞ்சுக்கணும்? ஆழமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அனுகூலமான ஒரு பதில் சொல்லணும். ஒரு 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 அண்ணனோ ஒரு பிராமணனோ கரிமீன் சாப்பிடாதோ வந்து கேட்கிறாரு, கடவுள் சாப்பிடுறது கரிமீன்லாம் சாப்பிடாதோ, ஆமாம் கறி சாப்பிடாம இருந்தா நீ கடவுள் அடையணும்ன்றது தான் சரியான பதில். அவர் நினைக்கிறார். அந்த பதில் எங்க இருந்து வரல, என்ன செய்யறாரு அவரு? ஆனா உண்மை என்ன? கடவுளுக்கும் அதுவும் சம்பந்தம். எதை சாப்பிடணும்? ஏன் மாதிரி இப்போ நான் உண்மை சொல்லவா அவருக்கு ஏற்ற பதில் சொல்லவா? நான் அங்கேயே அடி வாங்கிட்டேன், அங்கேயே ஸ்கூல்ல. இனி என்ன வேற என்ன அடிக்கணுமா? அடிக்க எழுதி தீர்த்துட்டேன், திரும்ப வேணுமா? திரும்ப நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குமா? பனிஷ்மெண்ட் முதல்லயே வாங்கிட்டேன். அனுகூலமான பதில் சொல்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பவே நெச்சம் இல்லை, நீ நான் என்ன பண்றது இல்லை. அனுகூலமான பதில் என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் அவங்க ஞானம் படிக்கிறதுக்கு எனக்கு இது மாதிரி விஷயம்லாம் அனுபவிக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கறது மிகப்பெரிய மரத்தனம். ஆனா உங்களுக்குன்னே அனுபவங்கள் கட்டாயமா ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. வேற ஒரு ரூட்ல இருக்கும், வேற மாதிரியா இருக்கும். என் அனுபவத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க உங்க வாழ்க்கையில போய் தேடாதீங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்பெஷல். நான் எப்படி இந்த உலகத்துக்கு ஸ்பெஷல், நான் ஒரு தனித்தன்மையோட வளர்ந்துருக்கணும். அப்படி நீங்களும் தனித்தன்மையும் உங்களுக்கே உரித்தான தன்மைகள் உங்களுக்கே உண்டு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி வளர்ந்து வந்த ஒரு பிள்ளை பக்தி குழந்தைங்களே கற்றுக்கிறார்கள். குழந்தைய வந்து சேர்ந்த மாதிரி சாமி கும்பிடுறது, கடா வெட்டுறதுக்கு, கடா வெட்டி காது குத்துறது, கடா வெட்டி சாமி கும்பிடுறது, பலி எடுத்து குட்டுறோம் அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயிலுக்கே போகலாம் கூட இங்கே எதிர் நோக்கி சேவரா இருக்கும். இங்கதான் இது கோயில், இந்த முனையில தான். ஆனா இங்கேருந்து எதிர் நோக்குவாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வச்சுட்டு எங்க அப்பா இங்கிருந்து கோழியா இருப்பாரு. யார் கருவாரா? அந்த அம்மா கருவாரா அறுத்துட்டு பலி வச்சுட்டு அந்த கோழி நம்ம தான் சாப்பிட போறோம். ஆடு வெட்டினாலும் கோழி வெட்டினாலும் எது வெட்டினாலும் யார் தான் சாப்பிட போகிறது? அந்த பலியிடுறதுன்றது எங்கள் குடும்பத்தில் இருந்தது. எங்களுக்கு குலதெய்வம் அதுவாக இருந்தது. அந்த பல்லு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். அம்மனுக்கு பல்லு வந்து இப்போ வேற மாதிரிலாம் இங்கே அடையாளம் பண்ணி வச்சுக்காங்க. அந்த மாதிரியான சாமிகளை நீங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ கோரமுகங்களோட சாமிகளை அலங்கரிச்சு உங்களுக்கு இப்போதைக்கு சிலைகள் அந்த மாதிரி அலங்கரிச்சு காட்டுறதே இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய உண்மை இருக்குது. என்னடான்னு கேட்டீங்கன்னா, மனிதன் விலங்காக இருக்கும் போதே சிறந்த மனிதர்கள் தெய்வங்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனிதன் விலங்கு பண்பா இருக்கும் போதே சிறந்த பண்புடைய பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தெய்வமா கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க. குத்துப்பல்லு வெட்டுப்பல்லுமா இருந்து விலங்குகளை அடிச்சு கடிச்சு சாப்பிடும் போதே கூட தெய்வீக தன்மையான பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அவங்க தெய்வம். ஒரு யாரை செலவு வச்சு கொண்டோம், ஒரு விசேஷமான நல்ல மனிதர்களை நம்ம கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி அவங்களாம் விசேஷமா இருந்திருப்பாங்க. ஆனால் எங்க அப்பாவும் நான் இந்த கேள்வி கேட்டேன், என்னப்பா இந்த பொருள் அதெல்லாம் கேட்காது என்ன பண்ணாத, என்னால என்ன பண்ண முடியல. எப்பவுமே ஒண்ணு நம்ம கேட்காதுன்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு தெரியலன்னு சொல்லணும், இல்ல அதுக்கு சரியான பதில் சொல்லணும். கேட்காதானே அவருக்கு தெரியலன்னு அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு ஏன் கேட்கக்கூடாது, ஏன் கேட்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி வருது. இல்ல ஒரு கேள்வியை கேட்காதுன்னும் போது ஏன் கேட்கக்கூடாது? ஆராய்ச்சி தொடங்குது 6, 7, 8 அப்படி போயிட்டு கடவுள் பற்றின ஆராய்ச்சிங்க, பக்தி. இதுக்கிடையில போயிட்டு அந்த கோயிலில் போய் விரதம் இருக்கிறது, வாசனம் பண்ணிக்கிறது, மனப்பாடம் பண்ணி பக்தி. காலையில் பட்டை வச்சுன்னு போனோம்னா சாதம் வரைக்கும் சிவகுமார் நெத்தில பட்டை இருக்கும். திருநூறு கலையாம இருப்பாரு, அவ்வளோ நல்ல பையன். இப்படி காலையில் திருநூறு வச்சுன்னு போனாருன்னா வர வரைக்கும் அப்படியே இருக்கும், மூஞ்சி அவ்வளோ அழகா இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுவாருன்னா அந்த டாட்டு இருக்கு பார்த்தீங்களா, சிங்கம் வந்து அயன் பண்ண அப்புறம் வந்து புதுசாக வெள்ளை சட்டையில்
அந்த இது படங்களை வந்து லோகோ பண்ணி ஆட் பண்ணி போட்டுருக்கோம்ல, சிங்கம் படம் வந்து வாங்கி சட்டையில் போட்டு ஆட் பண்ணி வச்சுப்பேன். என்னுடைய சட்டை பாக்கெட்டில் சிங்கம் இருக்கும். ஆனால் ரொம்ப சாது, ரொம்ப அமைதியானது. ஒரு பையன் வந்து 10 ஒரு பையன் சண்டைக்கு கூப்பிட்றான் வாடான்ட்டு. அங்கே ஏரி வந்து அப்போ வந்து கண்ணுங்கிறாங்க சிக்கோ நாங்கள் ஏரி அது போய் சண்டை போடுறேன். கேட்டால் சண்டை போட்டு அடிச்சு அந்த இந்த சினிமாக்கெல்லாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சண்டை ஜெயிச்சிட்டேன். அவன் வந்து யாருமே ஜெயிக்க முடியாது, அந்த கிளாஸ்லேயே அவன் தான் பெரிய ரவுடி. அவருக்கு வந்து அவருக்கும் பெரிய ஆளும் ஆனந்தன்ட்டு. இவன் பேர் பத்து, அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தம் வந்து அவரோட எல்லாருடைய ரவுடி. அவர் வந்து எங்க 2 பேரும் நீயா அவனா பார்த்துலாண்டா வாங்கிட்டு போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு ஜெயிச்சு உன்னை கூட நான் ஜெயிச்சுருந்தேன் சண்டை போடுறேன்ற. ஆனந்தனுக்கு தாங்க முடியல. இப்போ நீ அவனை ஜெயிச்சிடலாம், என்ன ஜெயிக்க சரி வா சண்டை போட்டு பார்க்கலாம் வாங்க. அதெல்லாம் நான் அவனக்குள்ள சண்டை போட மாட்டேன், நீ சின்ன பையன் அவனக்குள்ள நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுனேன், அந்த பாதுகாப்பு தன்மையிலே இருக்கலாம். களத்தில் இறங்காமையே ஒரு மனிதன் தன்னை என்ன பண்ணி வச்சுக்கலாம், அந்த பண்ணி அந்த அந்த காப்பாற்றிக்கிறான் தானே. ஆனாலும் என்கிட்ட ஒரு அதுக்கப்புறமா வந்து என்னை பார்த்தா ஒரு பயம் அப்படி இருக்குது. 7, 8, 9 செக்ஸ் புக் கிடைக்குது. ஸ்கூல் படிக்கும்போது செக்ஸ் புக்கு கிடைக்குது. கடவுள் ஒரு பக்கத்தில் செக்ஸ் புக்கு எனக்கு முதல்ல என் வாழ்க்கையில் கிடைக்கிறது 9வது படிக்கும்போது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்திலேருந்து மனிதனுக்கு எப்படியெல்லாம் வந்து ஊட்டப்படுகிறது, எப்படியெல்லாம் சிதைக்கப்படுறான். நீங்கள் சிதைஞ்சி போயிடலாம். அந்த புக்கை படிச்சு நீங்கள் வேறு மாதிரி ஆயிடலாம். மண்டேலாம் என்ன ஆகிடும், செக்ஸ் ஆகிடும். ஏன்னா அந்த வயசு, அந்த பக்குவம். ஆனால் சிவா அப்படி இல்லை, தப்பிச்சிட்டா. பட் ஆனால் அப்போ எல்லாரும் அந்த மாதிரி தப்பிச்சாங்க. அந்த குற்றம் ஒரு காரணம் என்ன பண்ணக்கூடாது. எங்கேயுமே நீங்கள் என்னை எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணா பண்ணிக்கூடாது. என்ன சொல்லிட்டேன் முதல்ல, எதில் பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் முன்மாதிரியா என்ன வச்சுக்கவே கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கதை கேட்குறீங்க, அவ்வளோதான். இந்த என்ன கேட்குறீங்க, சும்மா ஒரு கதை கேட்குறீங்க. சுவாரஸ்யமாக இருக்கலாம், சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படலாம், தேவைப்படாமல் இருக்கலாம். என்னை பற்றின ஒரு அறிமுகம் வந்து இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க படிக்கிறேன். அப்போ வந்து தியானமும் சொல்லித்தராங்க. ஒரு பறவை பேரை சொல்லி சதா அதே சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு நினைவாற்றல் நிறைய வந்துடும். புக்கெல்லாம் படித்து பைபிளும் இலவசமாக கொடுக்குறாங்க. பாருங்க, பல விஷயங்கள் 9வது படிக்கும்போது என்ன வந்து பைபிள் படிக்கிறேன், புதிய ஏற்பாடு படிக்கிறேன். புதிய ஏற்பாடு பட்டம் சிவப்பு கலரில் போட்டு அதில் எந்தெந்த தேவையோ அப்படிலாம் வச்சுக்கலாம். இங்கே லீவுலலாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சமாதானங்கள் வந்து இங்கே பேண்ட்லாம் ஆச்சு. பொதுவாக அந்த சமூகங்களில் பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்கள்லாம் நிறைய படம் எடுப்பாங்க. நிறைய கிறிஸ்தவங்களாக மாறினவங்களாம் அவங்க தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வந்து சமூக அங்கீகாரம் எல்லாமே ஏங்கி நிற்கிறவங்க. எல்லாம் வந்து ஆண்டாயிரம் பிரதரை கூப்பிட்டுலாம் இல்லை, பிரதர் ஆகிடுவார்ல அவரு. பிரதர் ஒரு சமூகத்துக்கு ஒரு அந்தஸ்து வச்சிடும் அவருக்கு. அந்த ஏக்கம் அந்த மனிதர்களுக்கு இருக்குதுன்றதை பயன்படுத்திக்கின்னு இந்த ஜனங்கள் அங்கே படம் எடுக்கும். மதம் மாற்றத்துக்கு அங்கே தான் வந்து அவருடைய டேரக்ட் இருக்கும். அவரும் வேற யாராவது இருப்பார், அங்கேருந்தே மாறினவராக தான் அவரும் இருப்பார். அதில் அதை சொல்லிக் கொடுக்குறவங்க யாராக தான் இருப்பாருன்னா அங்கேருந்தே மாறினவராக இருப்பார். அது வந்து எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். படம் நீ என்னப்பா மணலில் வீடு கட்டுகிற, இயேசுநாதனுக்கு வந்து சொந்தத்துக்கு வீடு கட்டுகிறாரு. இந்த அப்போ வந்து இந்த காவா நோண்டி கட்டுங்கிறாங்க, காவா போட்டுக்கிறாங்க, நான் மணலில் விளையாண்டுக்கிறேன். அப்படியா, நீ செங்கல்ல கட்டுற, அவர் உனக்காக அந்த வந்து தங்கத்திலே கட்டுறாரு. அப்படியா, நான் இயேசுநாதன் நமக்கு வீடு கட்டுகிறாரு மேலே, சொர்க்கம் நரகம் இந்த மாதிரி நான் அறிமுகம் பைபிள்லாம் படிச்சு விட்டேன். எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுது, என்னடா ஆயிடுது இப்போ இந்த இப்போ நம்மளால இப்போ டெய்லி சோறு இல்லை, எனக்கு செருப்பு இல்லைங்க, போதப்படி இருக்கு, செருப்பு இல்லாமல் நான் போயிருக்கிறேன். மேலே எனக்கு சொர்க்கத்தை என்ன பிரயோஜனம்? நீங்க செருப்பெல்லாம் போட்டு இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க, அப்புறம் அம்மா தான் சொல்லுறது நினைச்சுருப்பீங்க. இப்பவே செருப்பு இல்லை, மேல தங்கத்துல வீடு கட்டி என்ன பண்ண போறாரு பேசுறாரு. இப்ப செருப்பு இல்லைங்க, பேசுனாரு என்ன இப்ப செருப்பு வாங்கி கொடுக்காது பேசுனாரு. மேல செருப்பு தங்கத்துல வீடு கட்டி என்ன பண்ண போறாரு? எனக்கு இப்ப எதனா பண்ணணும்ல. இப்ப இந்த பக்கமும் கடவுள் பெரியாரு, கடவுள் இல்லைன்ற மக்கள் எல்லாரையுமே 9வது 10வது படிக்கும் போது அப்படி டெவலப் ஆகுது. சித்தர் பாடல்கள் வாங்கி படிக்கிறேன். 1984 10வது படிக்க வரேன், விதைச்சி எழுத போகிறேன். சித்தர் பாடல்கள் அப்போ தான் வாங்கப்படுது. 18 பாடல்களை நான் வாங்கும்போது அதை வாங்கி வச்சு படிக்கிறேன். கடவுள் ஆராய்ச்சி அவர் வந்து தியானம் சொல்லிட்டாரு, தமிழ் போய் உட்காந்துக்கிட்டு மூச்சு விட்டு பார்க்கறது, அந்த பாறையை நினச்சின்னு தினமோ பண்ணினுங்கிறேன். அப்புறமா எங்கள் பெரியப்பா செத்துட்டார் சொன்னால, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. லைப்ரரியிலேருந்து புக்குங்க எடுத்து வந்துடுவாங்க,
டெலிபதி இந்த மாதிரி புக்குங்களாம் எனக்கு என்ன வந்து சேர்ந்த இந்த என்னை வந்து சேர்ந்த நூல்கள் அமைக்கலாம். நான் நல்லா படிச்சுட்டு ஸ்கூல் புக்கு படிக்கிறத விட நிறைய பிற புத்தகங்களை தான் நான் நிறைய படிச்சுக்கிறேன். ஆராய்ச்சி ஒரு பக்கம் ஆராய்ச்சி, ஒரு பக்கம் வாழ்க்கை இருக்கும். 10வது படிச்சுட்டு பிறகு 11வது சேர்க்க முடியல, 489 ரூபாய் இல்லை, பணம் கட்டுறதுக்கான வசதி இந்த ஏழை செவ்வாய்க்கு இல்லை, எலக்ட்ரிஷியன் வேலை இல்லை. என்ன பண்ணிட்டேன், எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லாம் பண்ணுவாங்கல்ல, வாரம் 35 ரூபாய் சோர்லாம் போட்டு சொந்தக்கார கொடுத்துரு யாரும் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அப்படி இருந்தேன். சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஒரே நாள் 40 ரூபாய், ஒரு நாள் கூடி 40 ரூபாய் தரத்துக்கு ஒருத்தர் காத்துருக்குறாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரிங் அடிக்கிற வேலை. அந்த கம்மியெல்லாம் கட்டுவாங்கல்ல, பூக்கெல்லாம் பிடிச்சி பார்பன் வேலை. எல்பருக்குறாங்க. நான் முறையான எலக்ட்ரிஷனும் கிடையாது, முறையான பார்பன்றும் கிடையாது, எல்பருக்கு மட்டும் தான் பேசுகிறேன். ஒரு வாரம் ஒரு நாள் சம்பாதிக்கிறான் போது ஈஸியாக இருக்குது இல்லை. இந்த பக்கம் வந்துட்டேன். அப்போ தான் பீர்லாம் குடிக்கணுன்ற ஆசை. பீர் வாங்கி முதல்ல இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறேன். மழை பெய்து சரிஞ்சு விழுந்துச்சு. பயத்தில் எந்த காரியமும் சக்ஸஸ் பண்ண முடியாது. பயத்தில் என்ன பண்ண முடியாது, எந்த காரியத்தையுமே கூட்னஸ் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது முதல்ல நீங்கள் என்ன பண்ண முடியாது, குற்றம் இல்லைன்னு ஆகணும் முதல்ல ஒன்று. அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சரியாக செய்ய முடியும். இல்லை ஒன்றும் பீர் குடித்து தப்பு இல்லை, பீர் குடித்து தப்பு இல்லை, அப்போதான் என்ன பண்ண முடியும், சரியாக செய்ய முடியும். நீங்கள் கறி சாப்பிட்றது தப்பு இல்லைன்னா தான் கறியை சரியாக சாப்பிட முடியும். தப்புன்னு எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதையும் சரியாக செய்ய முடியாது. சரி சைவம் சாப்பிட்றது சரினாக்கா சைவம் தான் சரி, திருப்தி ஆகிட்டா கறி பக்கமே போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் ஐயோ நம்ம கறி மீன்லாம் சாப்பிடாம இருக்கேன். ஒரு நண்பர் இருந்தார், அருள்குமார்னு ஒருத்தர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஐயர். கூட்டு எல்லாம் கறி மீன் வாங்கி தான் தர வேண்டாம், தர முடியாது. ஏன் நான் கறி மீன் சாப்பிடாதா, அது என்னால் எப்படி முடியாது. அவர் சொல்லிப்பார். அவ்வளோ கஷ்டமா இருந்தா என்ன சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றேன் என்ன கூட இருந்தாலும் ஜெனட்டிக்காக நான் அது இல்லை சாப்பிட்றாரு. ஆனால் அவர் ஜெனட்டிக்காக இல்லை, அந்த அந்த எண்ணம் அந்த ஏக்கம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஏங்கிக்குது. அவனை பார்த்து இவனை பார்த்து அவன் ஒருத்தன் மாற்றி ஒருத்தன் ஏங்கிக்கிறதெல்லாம் இந்த சமூகத்தில் இந்த நான் வளர்றேன். ரேடியோ டிவி மெக்கானிசம் ஷாம் இன்ஸ்டியூட் எக்மோரில் போயிட்டு வேலை செஞ்சுனேன், சம்பாதிச்சு அதை இதை பண்ணி பக்கத்தில் இது பண்ணி ரேடியோ டிவி மெக்கானிசம் வச்சேன். முடிச்ச உடனே அப்ரண்டிஸ் போடுறாங்க ஐசிஎஃப்ல 86. இந்த 2 வருஷம் இந்த வேலைக்கெல்லாம் செஞ்சுக்கிறேன். 6 மாதம் ரேடியோ டிவி மெக்கானிசம் முடிச்ச உடனே அந்த இன்டர்வியூவில் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு வசதியாக இருந்தது. டிவி ரேடியோவும் ரிப்பேர் பண்ணேன். சும்மா நிறைய அதிலே நான் தொழிலை எடுத்துக்கல, ஆனால் பண்ணேன். பெருசாக பண்ண ஒரு ரேடியோ செஞ்சேன், பாட்டு கேட்டிருந்தேன், நிறைய ரேடியோ ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நிறைய டிவி ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் என்ன பண்ணலன்னா அப்படியே தொழிலாக வச்சுக்கல. அப்ரண்டிஸ் கிடைச்சிருக்கு ரிட்டர்ன் கிடைச்ச உடனே பிஏ தமிழ் லிட்ரேச்சர். அப்ரண்டிஸ் கிடைச்ச உடனே பிஏ தமிழ் லிட்ரேச்சர். +2 அதுக்கு முன்னாடி பார்த்தேன். இந்த 2 வருஷத்துல +2 தனியாக படிச்சு எழுதி பாஸ் பண்ணேன். 10வது வரைக்கும் தான் நான் பள்ளிக்கூடம் போயிருக்கிறேன். 12 ப்ரைவேட்டாக இருந்தேன். பிஏ தமிழ் லிட்ரேச்சர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அங்கே சேர்ந்து அங்கே போனால் அவன் இல்லாத கதையெல்லாம் சொல்லி வைக்கிறான். இந்த லிட்ரேச்சரில் நிறைய இந்த கடவுள் பற்றி நிறைய நூல்கள்லாம் இருக்கும். மகத்தில் புக்கதோ சனி எனக்கு ஆனாயிரம்னு ஒரு பாட்டு வரும். இந்த தழுத்தாட் போட்ட புறான்னு சொல்லி அப்புறம் சனி இந்த கோள்கள்லாம் கூட ரொம்ப அவசியமாக இருக்குது பொழுது, ஜாதகம்லாம் வந்து இருக்கும் பொழுது அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். 86 அப்ரண்டிஸ் போகிறேன். 87 இங்கேருந்து சூரத்துக்கு போயிட்டு புடவை வாங்கிட்டு வந்து இங்கே விற்கலாம் அப்படின்ட்டு புடவை பணம் சம்பாதிச்சே ஆகுன்ற கட்டாயம் வாழ்க்கை பின்னணி சொல்லுவேன். நானும் 4 நண்பர்கள்லாம் போகிறோம். மணிமேகலை பிரசத்தில் போயிட்டு ஜாதகம் பலன் பரிகாரங்கள்லாம் புக்கு ஒருத்தன் எல்லாம் மாஸ்டர் ஆல் சப்ஜெக்டா ஆல் சப்ஜெக்ட் அங்கே போயிட்டு அந்த அதுக்கு முன்னாடி கீழே 1956 82 வரைக்கும் ஒரு புக்கு மொத்தமாக பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்படியே எல்லா டேட்டும் அது ஒரு புக்கும், ஜாதகம் பார்க்கறது அப்படின்ற ஒரு புக்கம் 2 வாங்கிட்டு போனேன். போகும்போது படிச்சுன்னு போனேன், வரும்போது ஜாதகம் பார்த்து வந்தேன். போகும்போது என்ன பண்ணேன், ட்ரெயின் வந்து ஒரு 2 நாள் போவோம், சூரத் போகிறது விஷயம் இல்லை. போகும்போது ஃபஸ்ட்டு போயிட்டேன், வரும்போது எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்து வந்தேன். கரெக்டாக இருக்குதுன்றாங்க. பார்க்குறவங்களெல்லாம் ஜாதகம் பார்க்குது. ட்ரெயினில் இருக்கிறவங்களாம் வந்துட்டாங்க. அந்த பெட்டில் அந்த பெட்டியில் இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. போகும்போது 87 ஒரு ஜாதகம் ஆகிட்டாங்க. 200 ரூபாய் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் ஜாதகம் பலன் பார்க்கறது.
ஜாதக பலன் பார்க்கறதுக்கு அந்த காலகட்டத்தில் 87, 88, 89 ₹700 வரைக்கும். ஒரு ஆளை பார்த்தா இந்த தேதி தான் பிறந்த, நீ இப்படிதான் இருப்ப, உனக்கு இந்த குழந்தை பிறக்கும், உனக்கு இப்படி கல்யாணம் ஆகும், நீ பார்க்குற பொண்ணு இந்த கலர் தாவாணி போட்டுப்பா, நீ இந்த மாதிரி புடவை கட்டணும்ப்பா, இப்படியெல்லாம் ஜாதகத்தில் எப்படியெல்லாம் சொல்ல முடியும், உனக்கு இந்த இடத்துல வலிக்கும், உனக்கு இந்த இடத்துல வலிக்காது, நீ இந்த இடத்துல இப்படி இருப்ப, இந்த மாதிரிலாம் ஜாதகம் பார்க்க. இப்போ இதெல்லாம் பார்க்க முடியுதுன்னா இதுக்கு அப்புறமா இருக்கும் தானே கடவுளே. ஜாதகம் மட்டும் இல்லைல்ல, இதுக்கும் கடவுள் மேலே இருக்கும்ல, இருக்கும் தானே. கடவுள் ஆராய்ச்சி மேலும் மேலும் தீவிரத்தன்மை அடையுது. மாஸ்டர் ஜாதகம் பார்க்குறேன், 89 வெளியே வந்தேன், நான் படிச்சு முடிச்சுட்டு இங்கே ரேடியேட்டர் ஐஆர்எல் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். அங்கேயும் போனாங்க, ராஜா தான் அந்த ஸ்டோரில் போட்டாங்க, டெய்லி பால் பிரெட்லாம் கொடுப்பாங்க. அங்கே நான் பேசுகிற விதம் அப்படி இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு விசேஷமாக ஒரு விஷயத்தை பேசும்போது என்ன ஆகிடுவாங்க, அட்ராக்ட் ஆகிடுவாங்க எல்லாருமே. அது மாதிரியான ஆள் நான் அட்ராக்ட் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. முரண்பாடாக பேசினா கூட என்னோட அட்ராக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, என் பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும், யோசிக்க வச்சுருவேன் எல்லாரையுமே. சாதாரண மண்ணு எனக்கு கூட பேசினா யோசிக்கணும், நீங்கள் வேறு வழியே கிடையாது. ஏன்னா அப்படி தாறுமாறான கேள்விகள்லாம் கேட்டுருவேன். சில பேர் கேட்கறதுக்கு அச்சப்படுவாங்கல்ல, முகத்தில் பார்த்து அப்படிலாம், அப்படி இருக்காது என்கிட்ட. முகத்துக்கு நேராக கேட்டுருவேன், என்னையா இவ்வளோ வயசாச்சு, வந்து கோபமே வந்துச்சு, எவ்வளோ வயசாச்சு, என்னென்ன போய் ஆன்மீகம் பேசுகிறேன், செக்ஸை பற்றி என்கிட்ட பேசுகிறேன், என்ன உங்களுக்கு அதெல்லாம் வேலை செய்யாதா இருக்கேன். அவர் கோபமாயிட்டாரு, நான் கூலாக இதை கேட்குறேன், அப்படியாங்க நீங்கள் அப்போ ஆம்பளை இல்லையா, நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாதா, இன்னும் வெறுப்பாயிட்டான். அந்த நான் கூட பேசக்கூடாது, முட்டு ஓடி போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி ஆம்பா என்ன தப்பு அவர்கிட்ட. அப்போ அவரோட சின்ன பையன்கிட்ட நீ போய் பேசுறேன், ஃபர்ஸ்ட் சின்ன பையன் நினைக்கிறல்ல நீ, ஏன் அவனோட போய் பேசுனேன், அவர் கேட்கறாரு அவனை, ஏன்னா அவர் ஓசோகிட்ட போயிட்டு வந்தது. அந்த பரவாயில்ல, நீ ஓசோகிட்ட பண்ண இன்னும் மோசமா பேசுவானே. அவரு சொன்ன ஒரு மாதிரி ஆயிட்டு, பார்த்த சாரதி யாரும் இல்லை, இப்போ பார்த்த சாரதி கிடையாது. அவரே 2-3 பேர் அறிமுகப்படுத்தி வச்சார், ஆனால் அவர் வரல. மாதிரி நிறைய மனிதர்களை நிறைய கேள்விகளால் வந்து சங்கடப்படுத்துகிறார், யோசிக்க வச்சுருவாங்க. யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அம்மா போயிட்டு ஜாதகம் கற்றுங்க, இங்கே வந்து மாஸ்டருக்கு போனோம்னா சித்த வித்தை நிறைய ஒருத்தர் மந்திரமாக சொல்லி தரவா, நீ அது பண்ணணும் இதை பண்ணணும், அது பண்ணினாக்கா நீ வந்து சாம்பராகலாம். இங்கேருந்து வந்து இதில் ஆந்திராவில் வந்து ஒரு இடத்துல போனாக்கா அது மையெல்லாம் தலைச்சப்பொருள் மையெல்லாம் எடுத்து அதெல்லாம் தடவி அதெல்லாம் பண்ணேன், பார்க்கறியை பற்றியெல்லாம் இருக்கிறேன் பண்ணியெல்லாம் காமிச்சாங்க. குங்குமத்தை மண் எடுத்து குங்குமாக்கி கொடுத்தாங்க, நான் பண்ணலாமா, இன்னும் என் புத்தி அதை போடாது. இதெல்லாம் என் புத்தி பைபிள். சர்ச்சைக்கு போய் தான் முதல்ல நான் பேச கற்றுக்கிட்டேன். சர்ச்சில் தான் நான் பேசினேன் ஃபஸ்ட்டு. நீதிமொழிகள் புத்தகம் 16வது அதிகாரம் தான் நான் முதல்ல பேசினது. அவங்க தான் போய் தான் மக்கள் மத்தியில் பேசுறதுக்கான அப்படியே நடுஆயிடுச்சு. படிக்க முடியல, அது மொத்தத்தையும் படிக்க முடியலங்க என்னால். 2-3-4 அதிகாரம் தான் படித்த மாதிரி மீதி நான் படிக்கல, அது ஏதோ வளர்ந்தேன். அப்படிதான் கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு சராசரியாக வராதுன்னு நான் போய் தெரிஞ்சுக்கேன். அங்கேருந்து என் பயங்கள்லாம் கடவுள் ஆராய்ச்சி எப்பவுமே பண்ணினுங்கிறேன். யோசனாதர் தான் கடவுள். ஆதியில் அப்படியே எங்கள் அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு சக்தின்னு ஒரு சத்தம் இருந்தது, சக்தின்னு ஒருத்தி இருந்தா, அவள் வந்து 3 கண்ணோட இருந்தா, 3 பேர் வந்தானுங்க, பிரம்மா சிவன் விஷ்ணு. உன்னை கூட போனோம்னு சொன்னாங்க, 3 கண்ணு இருக்குதுன்னாரு. ஒருத்தர் தாயன் காலில் விட்டான், ஒருத்தர் சகோதரியை விட்டான், இவன் தான் நான் சரி கூட நான் அவனை கூட வாழ்றேன், உனக்கு 3 கண்ணு இருக்குதுன்னு இவனுக்கு அவங்க கண்ணு இவனுக்கு கொடுத்தாங்க. சிவனுக்கு ஒரு 3வது கண்ணு இல்லை, அவத்தான் இவனுக்கு கொடுத்து தர்மம் பண்ணா, அதனால தான் அவனை போட்டு வச்சு ஏமாத்திட்டாங்க. எங்கள் அப்பா சொன்ன கதைகள் எங்கள் அந்த அப்பாவுக்கு அவங்க அப்பா சொன்னதான் சொல்லி சொன்ன கதைகள் இருந்து இப்படி தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆதியில் வார்த்தை இருந்தது. அப்படியே உலகம் தானே, உண்மையிலே ஒரு கடவுள் இருந்திருக்கும் தானே. நான் கடவுள் புக்கு வாங்கி படிக்கிறேன், அவங்க போல கூட பார்த்தா நான் போல சந்தர்ப்பம் அமையல. அந்த கடவுள் புக்கு வாங்கி அவர் பெருசாக இருட்டுன்றாரு. ஒருவேளை இருட்டு இருந்தால் எல்லாம் வந்துருக்கணும், இருட்டு இருந்தானே எல்லாம் வந்துருக்கணும். வாய்ப்பு ஓசு இல்லைங்க, பரஞ்சோதி மாதா பல கேள்விகளோட. ஆனால் என்னுடைய கேள்விக்கு அசல் பதில், அது புக்கு படித்தா அது புரியாது, ஆனால் அது வாங்கினவங்களுக்கு புக்கு படித்தா புரியும். அது உபதேசம் வாங்கினவங்களுக்கு அது புக்கில் புரியும். இல்லை உபதேசம் வாங்கினா கூட அந்த புக்கில் படித்தா என்ன புரியும்? இருட்டுன்னு தானே புரியும். புக்கு படித்தா இருட்டுன்னு புரியுமா, வெளிச்சல் புரியுமா? உபதேசம் வாங்காமல் புக்கு படித்தா, உபதேசம் வாங்கிட்டு படிச்சிங்கன்னா இருட்டுன்னு புரியுமா, வெளிச்சல் புரியுமா? அது இருக்கிறது புரியும். இருக்குது என்ன இருக்குது, புக்கு இருட்டுன்னு தான் இருக்குது. சரி, நீங்கள் பேசுங்க. இல்லை அதை சொல்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லையா, இருட்டு தானே.
முப்பாளுக்கும் அப்பால் இருட்டு தானே வெளிச்சமா? பரஞ்சோதி மகான் படி துவக்கம் இருட்டது தானா? அது ஞாபகம் இல்லை, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறமா பின்ன யாரை பற்றி பேசுனீங்க? அது புக்கில் வந்து உபதேசம் வாங்கினா புரியும், உபதேசம் வாங்காத மாதிரி புரியுற மாதிரி புக்கு அது இல்லை. நம்ம தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம். அதுலேயும் அப்படிதான் இருக்கு. அப்படி இல்லை. அது உபதேசம் மறைச்செல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, நிறைய உபதேசங்களை தப்புன்றார். ஒருத்தர் கண்ணுன்னுவான், வழக்கே பாருன்னுவான், அதை பார்த்து எனக்கு அதை கெட்டுருன்னு அது புக்கில் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, ஒரு சாமியார்கிட்ட போனேன், மொட்டை வச்சுக்கினேன், ஆனால் நெற்றிக்கண் விழிப்பை ஆதாரமாக சொல்றாரு. உருவ மத்தின்றது நெற்றிக்கண் விழிப்புன்றது ஆதாரமாக சொல்றாரு. ஆனால் அதுவும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நெற்றிக்கண் விழிப்பு தான் குண்டலினி சக்தி, குண்டலினி யோகம், சாமி புக்கு குண்டலினி யோகம்னு ஒரு புக்கு இருக்குது. சாமின்னு ஒருத்தர் எழுதினாரு, ஆத்தர். அந்த புக்கு வாங்கி படிக்கும். நிறைய ஒரு புத்தகம் 2 புத்தகம்லாம் கிடையாதுங்க. பேர் சொன்னா எதுவாக இருந்தாலும் யோகம்னு ஒன்று போட்டுருந்தாங்கன்னா, கடவுள்னு ஒன்று போட்டுருந்தாங்கன்னா, கடவுள் ஒரு வார்த்தை அது இருந்துச்சுன்னா இந்த புக்கை எடுத்துருது வச்சுக்கிறது. ஆர்வம் மிகுதியாக என்ன பண்ணுறது, ரொம்ப நாளாக வச்சுக்க மாட்டேன். தீர்வு வரதுக்கு வந்து அப்படியே மடியில் வச்சுன்னா தீர்வு ரொம்ப நாளாக ஆகாது. படிச்சுட்டு இம்மிடியேட்டு நான் போடாத ஒரு புத்தகம், எடுத்து வச்சிடாத ஒரு புத்தகம் வந்து அந்த 84 வாங்கினேன். ஏன்னா அது புரியல. அதுதான் நான் தமிழ் லிட்ரேச்சரே படிக்க ஆரம்பித்தேன். தமிழ் லிட்ரேச்சர் போனது எதுனா பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடித்தேன், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் போகிறேன், கவிதையெல்லாம் எழுதுவேன். சினிமா எடுக்கலாம், என்ன செய்யலாம்? சினிமாவுக்கு தியானம் பண்ணலாம், கடவுள் புரிஞ்சிக்கலாம். கடவுள் புரிஞ்சிக்கலான்ற ஒரு வேட்கை இருக்கு. இது உண்மை. நான் கூட நான் இல்லைன்னா குருவா இல்லை, 4 பேர் உபதேசம் பண்ணலாம், தியானம் தரலாம், நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. என் நினைப்பில் 2002 வரைக்கும் வந்ததே இல்லை. 2002 இல்லை, 2005 வரைக்கும் கூட எனக்கு வந்தது இல்லை. நானும் 2 பேர் கூட எனக்கு அதுக்கு வரல. அது அப்புறமா பெரிய போராட்டத்துக்கு தான் இந்த தின்னு ஆரம்பித்தேன். சினிமா எடுக்கணும், தமிழாலியா கிரியேஷன் ஒன்று ஆரம்பித்தோம். தமிழாலியா 92 எனக்கு வேலை கிடைச்சிது, ஐசிஎஃப்ல வேலை கிடைச்சிது. இந்த 3 வருஷம் இங்கே தேர்ந்துக்கிறேன். மாஸ்டர் பிளான் போகிறதுக்கெல்லாம் வசதியாக போயிடுச்சு. ஏன்னா எங்கள் வேலை அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வசதியான சந்தர்ப்பம் தேடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு அமைச்சது. நிழல் கிடைச்சிச்சு. எப்படி இருந்தாலும் டெய்லி சோறு ஒரு வேலையை வச்சு தானே சாப்பாடு வச்சிருவோம்ல. இப்போ சாப்பாட்டுக்கு அதுக்குன்னு சாப்பாட்டு பிரச்சனை சால்வ். அப்புறம் வட்டி பிரச்சனைலாம் இருந்தது, கடன் பிரச்சனைலாம் இருந்தது, அது பின்னாடிலாம் கடன்லாம் வருது, இன்னும் கடன் நிறையலாம் ஆகுது. இதெல்லாம் அந்த ஒரு பக்கம் இன்னும் ட்ராக் போனால் கூட கடவுள் ஆன்மீக பட்சத்தில் உலகத்தில் போயிட்டு போது 96 ஒரு இடத்துக்கு போகிறோம். 96 97 நிறைய இடத்துல தேடுதல் இருந்தாலும் கூட இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வித்தியாசமாக 6 வாரம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உபதேசம் புரியும். இலவசம், அந்த காசுலாம் வாங்க மாட்டாங்க, இலவசமாக உபதேசம் சொல்லி தருவாங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு வாரம் வரும்போதும் வாழைப்பழம் எடுத்துட்டு போகணும், 3 பழம் எடுத்துட்டு போகணும், வாழைப்பழம் 3 பழம் எடுத்துட்டு போகணும். கடைசி உபதேசம் வாங்கும்போது நீங்கள் தேங்காய், பழம், பூ, பத்திரம், உதவி எல்லாம் வாங்கி போயிட்டு உங்கள் இஷ்டம் குரு காணிக்க விடலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம், 6 வாரத்துக்கு அப்புறம். ஆனால் அங்கே போனால் அந்த 6 வாரமாக இதான் பிரிச் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி பண்ணாத. அங்கே போனால் ஒருத்தர் கதை தப்பு தப்பாக சொல்கிறார். 10க்கு 10 கோத்துற, 100க்கு 10 கோத்துற, 1000க்கு 10 கல்லத்துற மல்லத்துறன்னு. ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அவங்க தப்பு தப்பாக சொல்லும்போது நான் திருத்துவேன். அப்படி இல்லைங்கிறது இது நீங்கள் அங்கேயே எனக்கு பேசியிருக்கிற சந்தர்ப்பம். அப்புறம் இன்னும் தெரியும் அதுக்கு அது நீ சொல்ல என்ன பண்ணேன் உனக்கு தெரியும் அதுக்கு ஒன்று ஓ இதில் தெரிஞ்சுட்டு தானே சொல்கிறதுக்கு நான் இருக்குது. நான் ஒன்றே என்ன பண்ணேன், மேலே ஏறி போய் அந்த கதையை இப்படிங்க அந்த கதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை சொல்கிறதுலாம் வல்லவர்கள் நிறைய கதைகளை வந்து சொல்லி புரிய வச்சுருப்போம். நான் இந்த எலக்ட்ரிஷியன் வேலை செய்யும் போதே இந்த முத்தைய சித்தியாவில் போயிட்டு ஒரு கதை கேட்டேன். ரொம்ப அற்புதமான கதை, உங்களுக்கு கூட உதவலாம். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டம் போகுது ஆப்பிரிக்காவுக்கு போகுது, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகுது ஒரு கூட்டம் டூர், எஜுகேஷனல் டூர் போனால் அந்த ஊரெல்லாம் கருப்பாக ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இவங்களை எப்படி வந்து இந்த ஊரில் வச்சோம்னா நல்லா காசு பண்ணலாமே, ஜூவில் வச்சோம்னா வித்தியாசமாக இருக்கிறாங்க, ஜூவில் வச்சு வச்சுக்கலாம். ஆனால் இது யாருக்கும் சொல்லக்கூடாது. எல்லாம் ரைட் பண்ணிட்டாங்கன்னா வித்தியாசமாக பார்ப்பாங்க. 1 2 தடவை வித்தியாசமாக பார்ப்பாங்க, நிறைய தான் வித்தியாசமாக பார்ப்பாங்களா. அதனால் நம்ம யாருக்கும் சொல்கிறது. நம்ம இந்த டூர் முடிச்சுட்டு வந்து நம்ம மட்டும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆளை எடுத்துகிட்டு போய் நம்ம டூர் நடத்தணும் நினச்சின்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு வந்துட்டான். டூருக்கு போயிட்டு வந்தோம். தனியாக இவர் போனார் இன்னொரு அங்கே இருக்கிறவங்களாம் இவர் பிடிச்சி சூழல் வச்சுட்டாங்க. நல்லா தான் கதை. இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நிறைய கேட்குறேன். இது இல்லை, இந்த மாதிரி பேரலிசம் நிறைய, இந்த மாதிரி கதையை நிறைய கேட்குறேன். நீ நினைக்கிறத விட உன் எதிராளி வேறு மாதிரி நினைக்கலாம் தானே. நீ அறிவாளினா உன்னோட அறிவாளி இருப்பாங்க தானே. நான் அறிவே நம்புறதே கிடையாதுங்க எப்பவுமே. அறிவுன்றது ரொம்ப தூரம் ஏமாற்றக்கூடியது. உணர்வு தான் எப்பவுமே சரி. நான் எப்பவுமே அதான் சொல்லி எப்பவுமே சொல்ல போகிறேன்.
இது தேடுதல் ஒரு பக்கம் நான் நேருது அவங்க 6 வாரம்னே அவங்க 7 ஜென்மத்துக்கு அடிமையாக காற்றுல எழுதுவோம், ஒரு பட்டயம் எழுதுவோம், ஒரு டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே நீங்கள் என்ன பண்ணோம், கையெழுத்துக்கோங்க. காசு கேட்டால் கொடுத்துடலாங்க, 1 லட்சம் கூட அடிமைப்படுத்தலாமா? நான் கேட்டேன், இது மாதிரி அடிமைப்படுத்துறது வந்து முறையாக தெரியல. நான் வந்து ஜென்ம விமோச்சனத்துக்காக தான் நான் வந்து குரு வைக்கிறேன். திருக்குறளில் தெளிவாக சொல்லிட்டுக்கிறாரு, கடவுள் தெரியினா தானே நீ நான் இது பிறவி இல்லாமல் போக முடியும், இல்லைன்னா உனக்கு பிறவி இறைவன் அடி நீ சேரலைன்னா உனக்கு இறைவன் தெரிஞ்சதானே இறைவன் அடி தெரியும். இறைவனே தெரியலாம இறைவன் அடி எங்கே நான் போய் தேர்றது? போன பெருமாள் கும்பிட்டு சிவனை கும்பிட்டு அப்படி பண்ணு இப்படி பண்ணு பக்தி பண்ணு, இப்போ பட்டை அடி நாம அடி இல்லை இது சர்ச்சைக்கு போ நாதி அவனை பேண்ட் அடி இப்படி தானே சொல்லுங்கிறான். எவன் கடவுளை சொன்னான்? நான் பார்த்ததெல்லாம் அதுதான், மதத்தை தான் பார்த்துட்டேன் தவிர நான் என்ன பார்க்கல, கடவுள் பார்க்கல. இவன் கடவுள் காட்டுறான்னு சொன்னா, ஆனால் இவன் எப்படி செய்யறானே, பிறவி மூப்பு இல்லாம ஆயிடுது. அவன் 7 ஜென்மத்துக்கு வருவானான்னு கேட்டான். அப்பேற்பட்டாலும் யார் இது? நான் 7 ஜென்மத்துக்கு அடிமையாக இருப்பேன், அவன் 7 ஜென்மத்துக்கு இருப்பான். இது எப்படி இது சாத்தியமாச்சுன்னு கேட்ட உடனே எல்லாம் அப்பதான் இந்த கேள்வி எழுதுது. அதானே அது எப்படி நீங்கள் அவர்களை வச்சு இந்த மாதிரி ஒருத்தாங்க சொல்லுங்கிறான். அவன் இந்த வாட்டி வரல நிறுத்திட்டாங்க. அடுத்த 6 வாரம் போகுது, அதுக்குள்ளே அந்த புரட்சி வெடிக்குது. முதல் கேள்வி பதில் சொல்லு, நீ 7 ஜென்மத்துக்கு வருவியா? போய் சொல்லு. 7 ஜென்மத்துக்கு வருவோம்னா அதிகம் நாங்கள் தியானம் பண்ணோம், பெரிய நோக்கு தானே அடையணும், அதுதானே எங்கள் வேலை. இவன் கைது போட்டவங்களாம் கூட இப்போதான் வீட்டு பற்றி கேள்வி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் அப்போதான் ஓஹோ அப்படி ஒரு உண்மை இருக்குது தானே. எனக்கு எதுவுமே அங்கே நிற்க வச்சோன்னா எதுவுமே பேசல, இதுதான் என்னை பார்த்து இதெல்லாம் பேசுதான். ஆமாங்க சரி சரி போ, யாராவது பேச முன்னே என்ன ஆகிட்டு போகுது எங்கள்கிட்ட பண்ண வளர்னாரு. உண்மைதான், உபதேச பொருளை சொன்னார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, வளதாயிடலாம் 2 இருக்குது. ஒரு பொருள் தானே, ஒரு வாசல் தானே, 2 வாசலா? 2 வாசல்னா 2 வாசல் எப்படி போகிறது வரது தெரியணும்ல நமக்கு. திரும்ப அங்கேயே பேசி முடிச்சிட்டாரு. இனி சபை இங்க நடக்காது, இதுவே இறுதி விட்டார் ஒருவன். அவர்தான் அவர் கதாத்தோட அம்மா அந்த 2வது வாரம் போனால் அவர் ஒன்று எதோ வளர்ந்தார். அவங்களுக்கு தேவையில்லை, அது ஒரு பெரிய குழப்பம். ஏன் அவர் நம்ம போன சொல்லணும், போயிட்டார் அந்த மனிதன் போயிட்டாரு. நிறைய போயிட்டு தனி வீட்டு ஒரு நண்பர், அவர் ஆன்மீக தேடல ஒரு மனிதர், சிவசாமின்னு ஒரு நிறைய கிளாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பாசிட்டிவ்ஸம் பேசுகிறவங்களாம் கூட என்ன பண்ணுறாங்க, கடவுளின் பேரில் பண்ணுறது உணர்வு மையம், மெய்யுணர்வு மையம் அது பேர். ஆனால் கடவுள் உணர்த்துருவாங்க சொல்லுது. அங்கே போனால் அங்கே எஸ்டசி ஆனந்தமாக இருக்கிறது சொல்லித்தராங்க. ஒருத்தருமே அங்கே ஆனந்தமாக ஆக மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு பெரிய சிரிச்சவனுக்கும் பிகாமர்ஸ் மாத்திரை கொடுத்து சால்வ் பண்ணுறாங்க. அந்த நந்துதான் தான் அந்த 133 பேர் பேச்சில் அந்த நான் அப்படி தான் ஒரே சந்தோஷமாக சிரிச்சு கொண்டாடனோடனே மாத்திரை கொடுத்து ரொம்ப சிரிக்காதீங்க வானங்க அப்படின்னு இருப்பே முடிச்சா இருக்கிறது தான். ஆனால் அங்கே எஸ்டசி புரிஞ்சுது. பேரின்பம்னா என்னான்னு சிவசாமி தான், உபதேசம்னா என்னான்னு சம்மத சித்தியார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன். எனக்கு என்னோட ஐயமற்று போறதுன்னு ஒன்று போல எனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தர் சொல்லும்போது என்ன ஆகுது, தீர்க்கமாகும். ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சது கூட இன்னொருத்தர் சொல்லும்போது தீர்க்கமாகுது. அவ்வளோதான், நம்ம தீர்க்கப்படுத்தினாங்க தவிர எனக்கு கேள்வி எப்படி பதில் சொன்னது யாருன்னா சிவவாக்கியம் தான். ஏன்னா அது அதில் மட்டும்தான் எல்லா ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுன்றது. கறி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், உங்கள்கிட்ட போகம் பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் சிவவாக்கியம் மட்டும்தான் தெளிவாகவே சொல்லணும். அவர்தான் பாசமுள்ள ஒரு மனிதன், கண்ணிலே நீர் இருப்ப ஜெபிப்பீரேல் அப்படின்னு சொல்ற ஒரு மனிதன். மற்ற எந்தையுமே எதிர்பார்க்கவே இல்லை. அதால என்ன எதிர்பார்க்கல, நீ கறி சாப்பிடாத மீன் சாப்பிடாத அதெல்லாம் இல்லை, நீ இறைவனை எப்படி நேசிட்டா போதுன்றாரு. பக்தி வந்தா கண்ணுல என்ன ஆகுங்க, ஈரம் ஆகணும். நீ நீர் இருப்ப ஜெபிப்பீரேல் அப்படின்னு சொல்லுவார். ஈசன் உன்னோட பேசுவான்டா, கடவுள் உன்னோட பேசுவான், இறைவன் உன்னோடு இருப்போம். பயப்படாத. எத்தனை கோடி பேர் வந்து போயிட்டான், நீ அதை பத்தி அக்கறை எடுத்துக்காதுன்றான். எத்தனை பேர் மாட்டு போயிட்டான், எத்தனை பேர் தேடினான், எத்தனை பேர் கிடையில. ஆனா உனக்கு உண்டு. நான் வந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது, நம்பிக்கை கூட கிடையாது, தீர்க்கமா அது என்ன சொல்றது, நம்பிக்கை அது கொச்சப்படுது. நம்புறதுன்றது வந்து ஒரு விதமான கொச்சப்படுது. என்னை நம்புன்றது வந்து கொச்சப்படுது. என் நம்புறது நான் அவ்வளவுதான். நீங்க நம்பினாலும் நம்ப வேண்டிய நானு, நீங்க நம்பினாலும் நம்ப வேண்டிய நான் யார் தான், மனுஷன் தான், ஆம்பளை தான். நீங்க ஆம்பளை, நீங்க நம்பினாலும் நம்ப வேண்டியும். அது மாதிரி ஞானம் எடுத்தோம். ஆம்பளை யார்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும், பொம்பளை கிட்ட ப்ரூவ் பண்ணலாம். இல்ல நான் ஒரு மட்டமான ஆளுன்னா
வர பொம்பளைங்கிட்டலாம் உருவு பண்ணலாம். ஆனால் அந்த ஆம்பளை தான் நீங்கள் நான் மேலே பண்ணி நான் சொன்னால் நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும், ஒத்துன்னு தான் ஆகணும். அந்த மாதிரி நான் ஒன்றும் அது மேலே என்ன பண்ண முடியுது தானே இல்லை. ஆனால் நீங்கள் நம்புறோம் நம்ம கட்டி நான் யார் தான் அவ்வளோதான். இது எனக்கு இல்லை சந்தேகம், உங்களுக்கு தான் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அப்போது இந்த இதுலாம் நடந்தது 2002 கிட்ட நெருங்குது. தியானம் தீவிர தன்மை நடக்குது. எல்லாருக்கும் ஒரு இப்போ அவங்க அந்த பயிற்சிகள்லாம் கூட எனக்கு கொண்டு வச்சு இன்னொரு ஆள்கிட்டையும் போய் அவர் சொன்னதுபடி இன்னொரு ஆள் ஒரு வள்ளலார் பக்தர். அவர் வள்ளலார்னா சொன்னாரோ அதை அப்படியே வச்சுன்னு வள்ளலார் போட்டோ வச்சுன்னே சொல்லி கொடுப்பாரு. அந்த வழுதலை விதைத்து பாகல் குலைத்ததுன்னு போட்டதுக்கு அர்த்தம் வேற எழுதி வச்சிருந்தாரு திருமந்திரத்தில். அழகா இருக்கும் பாட்டுக்கெல்லாம் வந்து சூன்ய சம்பாசனை அப்படின்னு சொல்லி திருமந்திரம் தெளிவாக பேசுவோம் ஞானத்தை. நீங்கள் அடையிறதுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் புரியுது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு நீ போட்ட பாட்டோட இப்போ கண்ணபுரம் செல்வேன்னா எப்படி புரியும்? உபதேசம் வாங்கணும்னா புரியுது கஷ்டம். அது உபதேசம் வாங்கும்போது என்ன ஆகிடும்? ஓ கண்ணபுரம் செல்வி கவலை எல்லாம் மரப்பேன் கண்ணனின் சந்நிதியில் அப்போதானே உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும். இல்லைன்னா புரியுது இல்லை. அப்போ அந்த அர்த்தத்தெல்லாம் புரிய வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ இவ்வளோ முதல்ல சொல்ல முடியுமா? ஒரு பாதைகளுக்கெல்லாம் தியானம் பண்ணோன்னா 2002 ஒரு இரவு எல்லாம் முடிஞ்சிச்சு. எலக்ட்ரிக்கல் வீடியோ பண்ணிட்டு நான் என்ன என்ன துடிச்சுட்டு வந்திருந்தா கூட மேலும் என் இஷ்டத்துக்கு அதை எடுத்துட்டு வர முடியும், எடுத்துட்டு போக முடியும். உணர்வுகளை நம்ம விருப்பத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது அந்த ஞானம் அந்த அறிவு எல்லாம் எட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் 2002 அப்புறமா தான் சிவசாமி கிளாஸ்க்கெல்லாம் போகிறேன். அங்கே எங்கே பாருங்க இன்னும் யாராருன்னா கடவுள் சொல்லி தரவங்களாம் கேட்பாங்க, தியானம் சொல்லி தரவங்க. எதுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சடங்குகள் எடுத்துருக்குறாங்க சரியானது பதிலானா சத்தியமா இல்லைங்க, வெறும் சடங்கு தான் பதில். எப்படி சொல்றீங்கன்னா ஆமாங்க நீ இப்படி இருக்காத இப்படி இரு அதை பண்ணாது இது ஒரு விதத்தில் நல்லதாக கொடுக்கலாம். நீங்க இப்படி இருந்து ஒன்று அடையிறதுக்கான அது செஞ்சாலும் அது இல்லை. நான் தான் சொல்றேன் விட்டு கொடுக்குறேன். அது ஒரு மேட்டர் கறி சாப்பிட முட்டுறேன். ஆனா நான் ஞானம் பண்ணிடணும்ல. டைம் சொல்லு 5 வருஷம் நான் கறி சாப்பிட முட்டுறேன். ஞானம் பண்ணிடுவேன். நான் ஞானம் பண்ணிட்டு நான் கறியே சாப்பிட முட்டுறேன். நீ சொல்ற நான் கறியை விட்டுவிட்டு நான் எதுவுமே ஆகல என்ன பிரயோஜனம்? அதுவா நான் கறி சாப்பிடுறேன் ஒரு பெருமை வர பேசி சொல்லி சொல்றீங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் சைவி நான் கறி சாப்பிடாதவன் நீ பாவி உங்களுக்கு கறியெல்லாம் சாப்பிட்றேன் கறி சாப்பிட்டா பாவி கறி சாப்பிட்றேன் யாரு நான் வந்து ரொம்ப நல்லவன். அரிசினா உயிர் இருக்குது இல்லை அரிசி வந்து சிவாவா என்ன சாப்பிட்டு நான் சொல்லுது அரிசி பாவம் இன்னொரு அரிசி உருவாகிறதுக்கு வந்துதுங்க. ஒரு நெல் எதுக்கு வந்தது? இன்னொரு நெல் உருவாகிறதுக்கு வந்தது. நான் சாப்பிட்றதுக்கு வந்தது நான் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன். ஒரு 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 பொருளும் என்னத்துக்கு வருது? இன்னொரு உருவாகிறதுக்கு வருது. ஒரு ஒரு பழம் எதுக்குங்க வருது? இன்னொரு பழத்தை உருவாக்குறதுக்கு வருது. எல்லாம் இன்னொரு உருவாக்குறதுக்கு தானே வந்துருக்குது. நான் போய் பறிச்சு சாப்பிட்டு இது சரி அது தப்புட்டேன். இது எந்த விதத்துல நியாயம்? தர்க்கத்துக்கே இல்லை. இது எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடல, தப்பே கிடையாது. ஒருத்தருக்கு எலுமிச்சை பழம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு எது ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கலாம். இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்லி கொடுத்துங்களா? இவன் ஒரு மாஸ்டர் அதுவா வேலை ஏன் இவனுக்கு இப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் வயிற்று பொழுப்புக்காக வேண்டி தன்னை பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணுன்றதுக்காக வேண்டியே நிறைய பேர் சொல்லியிருக்க நான் போய் பார்க்கணும். அவன் போட்டோ வச்சுக்குவான், அவன் பேர் சொல்லு, அவன் பேர் சொல்லியே ஜெபி அது ஏன் நீ பண்ணு இப்படியே தான் நான் பார்த்தேனே தவிர அப்பதான் சரி இப்பேற்பட்ட முட்டாள் கூட்டத்தில் நம்ம ஏன் வரக்கூடாது, நம்ம ஏன் சொல்லக்கூடாது, நம்ம ஏன் செய்யக்கூடாது அந்த கேள்வி தான் இது முடிவு. ஆனால் நான் சினிமா எடுத்து சினிமா காரணம் இன்னைக்கும் அந்த எண்ணம் உள்ள இருக்கும். சினிமா எடுக்கணுன்ற ஏக்கம் சினிமா எடுக்க வேண்டியதானே நான் எனக்கு கூட அந்த திறமை இருக்குது உள்ளுக்குள்ள. கதை எழுதி நிறைய கதை எழுதி வச்சிருக்கிறேன். முதல்ல நான் எழுதுறது வந்து நன்றி உணர்வு புக் இல்லை, கதை சொல்லக்கூடியதற்கு ஒரு கதை தான். ஆனால் என்ன ஆச்சு, ரேப்பர் போய் நின்றுச்சு. அதெல்லாம் 2006 புக்கு வெளியிடுறேன். நன்றி உணர்வு 2006 4வது மாதம் இது திறக்கிறேன். 12வது மாதம் புக்கை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு அம்மா தொடர்ந்து புக்கு திருமந்திரம் இப்போ எழுதுகிறேன். திருக்குறள் போயின்னு இருக்குது. 2002 நான் ஞானம் பெற்றிருந்தாலும் கூட 4 வருஷம் வெயிட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா இது எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் அதை அடைய முடியுமா? சில பேர் கூப்பிட்டு ரகசியமான முறையில் அவங்க ரொம்ப விருப்பமானவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்து அந்த பயிற்சியை கொடுத்து செஞ்சவொடனே அவங்க சக்ஸஸ் ஆனவொடனே சந்தோஷப்பட்டு அவரும் சந்தோஷப்பட்டு இப்போ இவருக்கு தெரியும். இவருக்கு சொல்லி நான் சக்ஸஸ் ஆகும்போது இன்னொருத்தரும் சொல்ல முடியும்தானா அப்படிலாம் பார்த்து அப்புறமா தான் முடிவு வந்து 500 ரூபாய் தான் ஃபீஸ் வச்சேன். நான் மட்டும் தான் உட்காந்துருப்பேன்.
சில நண்பர்கள் மட்டும் தான் வந்தாங்க. அதில் ரெகுலராக வந்த சில பேரை மட்டும் குத்தி வச்சுருக்கோம். ரெகுலராக வருவாங்க அட்டனன்ஸில் ரெகுலராக இருக்கும்ல, அவங்கெல்லாம் நோட் பண்ணி அட்டனன்ஸ் எழுதி வச்சு சில பேரை மட்டும் குட்டி வச்சுருக்கேன். அம்மா அவங்ககிட்டே காசு கேட்டு அவங்கெல்லாம் 5000 10,000 காசு கொடுத்து அவங்க ஆயில் மெம்பர் ஆக்கிக்கினேன். இந்த பில்டிங்கை கட்டி சில நண்பர்களாக நிறைய பேர் ஒருத்தர் தனித்தனியாக சொன்னால் நல்லா தெரியும். எல்லாரும் ஒரு விதத்தில் உதவிடுறாங்க. ஒரு தனி மனித நேரமே வந்து எதையுமே சாதிக்க முடியாது. கூட்டம் இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் பேசினா கேட்குறது ஒரு ஆள் வேணும். இல்லை நீங்கள் பேசுறதெல்லாம் அர்த்தமே இல்லை. அப்படி எனக்கு கூட்டங்கள்லாம் வந்து அவங்களாம் எனக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக சில பேர் நீங்கள் வராமல் இருக்கலாம், சில பேர் வரவே இல்லை. இப்போ ஒரு சிலர் தேவராக இல்லாங்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவர்லாம் எங்களுக்கு வந்து புக்கெல்லாம் போகிறதுலாம் டெய்லி காசு கொடுத்துருவாருமா, மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. வரவங்க அத்தனை பேரும் நான் காசு கொடுக்குறதுலாம் இல்லைங்க, அவங்க கொடுத்து அன்னதானம் பண்ணுறதுலேருந்து செய்யறதுலேருந்து ஒருத்தர் எனக்கு வந்து உதவியில் இருக்கிறாங்க. நான் வந்து ஆன்மீகத்தை வந்து செய்கிறேன், அதை செய்கிறேன், அப்படிலாம் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் இருந்து தான் இது பண்ணிட்டு 1000 ரூபாயா மாற்றேன். இப்போ 10,000 ரூபாய் ஆகிற பேர் தான் 8 வாரம் வச்சு பேர் தான் கூட்டம் வருது. இல்லைன்னா அது வேல்யூ இல்லைன்னே ஆகிடும். இல்லைன்னா அது என்ன ஆகிடும், 800 ரூபா வேல்யூ இல்லைன்னு. இப்போ நான் நிறுத்த மாட்டேன், இன்னும் கூட்டம் காசு அதிகமாக தான் ஆகுவேன். 8 வாரம்ன்றது இருக்கும், இலவசன்றது எப்போதும் இருக்கும். ஆனால் காசுன்றது எக்ஸ்ட்ரா தான். ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு 8 வாரம் நாளைக்கு 15 வாரமாக மாற்றிடலாம், 1 மாசமாக மாறி 30 வாரமாக மாற்றிடலாம். அவ்வளோதான் நடக்குமே தவிர. ஆனால் இலவசன்றதும் இருக்கும். வாரத்துக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறேன். 2வது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனந்த வாழ்வு பஸ் நடத்தலாம், கொஞ்ச நாள் நடத்தணும், நெருங்கி நின்றுச்சு, திரும்ப நடத்தணும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் கட்டணுன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சது இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ட்ரையல் கோர்ஸ். ஆனால் அங்கே 5 நாள் நடத்தணும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படின்னு 5 நாள் நடத்தணும். நடத்தின பிறகு தான் சரி நம்மளால் முடியும் இங்கே நடத்திட்டு இருக்கோம். ஏதோ பெருசாக சாதிக்க என்ன பண்ணிருக்கிறோம்னா இருக்கிறோம் அப்படின்னு பண்ணிருக்கிறோம். வளர்க்குறது வளர்க்காதது சரின்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் இடத்துல இதை பார்க்குற எல்லாருமே எனக்கு உதவலாம், உதவும் போயிடலாம். நான் சொல்ல வரதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் ஒன்று உண்டு, இதில் மாற்று கருத்தே இல்லை. புரிஞ்சுக்காதவனுடைய விசேஷமான வரையறைகள்னால தான் நீங்கள் கடவுள் மறுக்கிறீங்க, கடவுள் மறுப்பாளர் இருப்பாங்க. ஒரு பெரியார்தாசனுக்கு வந்து அப்துல்லாச்சின் பேர் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? பெரியார்தாசன் செத்து போயிட்டார், அது வேற விஷயம். ஆனால் அந்த மனிதன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிட்டான்? கடவுள் இல்லைன்னு போதே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துனே இருக்கும். நீ கடவுள் இல்லைன்னு சொல்றியே, நீ யாரு? பேசப்படுற ஒண்ணு, செயல்படுகின்ற ஒரு ஆற்றல் எங்கிருந்து வந்தது? ஒரு மனித ஆற்றல் எங்கிருந்தோ வந்திருக்கும் தானே. ஒரு மனிதன் தான் ஒரு மனிதன் உருவாக்க முடியுதுன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு மூலக்கூறான ஒரு விஷயம் இருக்கும் தானே, அதுக்கு பேர் நான் வைக்கலாம், அதுதான் கடவுள். அதுக்கு பேர் தான் கடவுள். அதுக்காக கடவுள் வச்சுக்கிறான். நீ கடவுள் வச்சுக்கலாம், வேற ஏதாவது பேர் வை, அவ்வளவுதான். நீ ஆற்றல்னு சொல்லு. பழஞ்சலி மகன் தெளிவாக சொல்லிப்பாரு. அதுக்கு வந்து அறிவாளி அப்படி சொல்றான், விஞ்ஞானி இப்படி சொல்றான், மெய்ஞானி அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரு அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஒருத்தருக்கு சொல்லியிருப்பாரு. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மூலமா ஒரு ஆற்றல் இருந்துருக்கு தானே. முதல்ல ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றத்துக்கு ஒரு தீக்குச்சி தேவைப்பட்டு தானே, அப்பதானே எல்லாம் கண்டிப்பாக. இல்லை திக்குமுக்கு கல் தேவைப்பட்டு தானே. ஏதோ ஒன்றுலேருந்து ஒன்று ஆயத்தம் தானே. அந்த மூலம் ஒன்று இருக்கும் தானே. அந்த மூலத்தை அடைத்து அவசியம் நான் இல்லை. எனக்கு முன்னாடி எல்லா தாத்தாவும் அதான் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சொன்னவங்கலேருந்து என்ன ஆயிருக்குது, புத்தர்லேருந்து எல்லாம் இருக்குது. ஏன் இந்த இடத்துல நான் இதை உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், சுய அறிமுகத்தில் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் வரையறுக்கிறதுக்கு தகுதி இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அது அப்பாட்டாக்காக இருந்தாலும் புத்தராக இருந்தாலும் என்ன இல்லை, உங்களை வரையறுக்கிற தகுதி யாருக்கு இல்லைங்க? புத்தருக்கு கிடையாது. அவர் பெரிய புத்தராக இருக்காரு, இல்லை மகானாக இருக்கிறாரு, அவர் சிறந்தவராக இருக்கிறாரு, அவர் மாங்காவாக இருக்கிறாரு, அவர் தேங்காவாக இருக்கிறாரு. என்ன வரையறுக்கிற தகுதி யாருக்கும் இல்லை. யார் அவர் வாழ்க்கை அவர் கட்டத்தோடு இருந்து முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையை நான் வாழ வந்தது. அவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? புத்தர்கிட்ட போயிட்டு என்றைக்கு எங்க இருக்குதுன்னு கேட்ட சொல்லுவார? கேட்கறதுக்கு ஆளுகிறாரா? இப்போ வாழ்க்கை நித்தம் மாறி இருக்குது, விஷயம் புதுசா எப்போதும் வந்துருக்குது. இறைவனை ஒருத்தர் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவன் சொன்னது சரின்னா நீங்களும் தானே அதே பாதையில போனா இறைவனை தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா வாழ்க்கைய நீங்க போட்டுக்கிற பேண்ட சட்டைய, நீங்க வாடுற தரைய, நீங்க பேசுற மொழிய, நீங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் அப்போது நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி தான் ஆகணும். அப்போது நீங்க மாத்தி இருந்தா அவன் அதெல்லாம் நிறைய வச்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் சடங்கு சமுதாயம் அவசியமா இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு இன்னைக்கு அது தேவைப்படுமா? அவசியம் இல்லை. அது நேரம் இருந்தா இல்ல.
பஞ்சகச்சம் முடி போட்டு பின்னி அதை கட்டி டைம் இல்லை, டெய்லர்கிட்ட கொடுத்துட்டா தைச்சு கொடுத்துட்றான், தூக்கி அடி உள்ள போட்ட வர நல்லா தானே இருக்குது. நான் பஞ்சக்கட்டை தான் கட்டிட்டு இருந்தா என்ன ஆகும்? காலம் உங்களை விட்டு செல்லாது. நீங்க என்ன தான் ஆயிடுவீங்க, அதுலேருந்து விலகிடுவீங்க. நீங்க தான் என்ன பண்ணணும் உங்களை இல்லை அவங்களெல்லாம் இவங்களெல்லாம் நம்பிங்க என்ன பண்ணிக்காதீங்க. வரையறைக்குள்ள எப்போதும் நீங்க சிக்கிக்காதீங்க. வரையறுத்துக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. எப்படி தன்னைத்தானே வரையறுத்துக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அவன் இஷ்டம், அவனை வரையறுத்துக்கலாம். ஒரு புத்தன் தன்னை வரையறுத்துக்கலாம். வித்தியார் வரையறுக்கிறதுக்கு அவங்க தகுதி இல்லைங்க. அவனை பார்த்துட்டு நீங்க வரையறுச்சீங்கன்னா அவங்க தப்பு, அது உங்க முட்டாள் தான். அவனுக்கு சைவம் சரியானதா இருக்கலாம், உங்களுக்கு அது சரியில்லை, நீ எப்படி முடிவு பண்ணிக்கலாம் சரின்ட்டு? அது அவனது, அதுக்கு நீங்க அதுக்கு பிறக்கல. அவன் சரி நீங்க சுமக்கிறதுக்காக பிறந்தீங்க, எது சரி நீங்க சுமக்கிறதுக்கு பிறக்கல. நான் உங்களுக்கு சொல்லி தரத்தெல்லாம் கடவுள் தியானம் மட்டும்தான். கடவுளை அடைவதற்கான தியானம் மட்டும்தான். ஆனா என்கிட்ட வந்து என்ன இல்லைங்க, எந்த கட்டுப்பாடுமே இல்லை. நீங்க கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க நான் சொல்லவே மாட்டேன். ஆனா டெய்லி தியானம் பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் 40 நாள் பண்ணுங்க என் பயிற்சி. இது ஒரு கட்டுப்பாடு தானே, இது கூட நீங்க கட்டுப்பாடாகிக்கலாம் தானே. ஆனா இருக்குதான் செய்யுது, இருக்குதான் செய்யுது. ஆனா இது உங்க வழி இதெல்லாம் உங்க இஷ்டம், உங்களால செய்ய முடியாது. 40 நாள் பண்ண முடியாது. நான் 2 பயிற்சி மட்டும் செய்யறேன், ஒரு பயிற்சி மட்டும் தான் செய்வேன், இன்னும் நேரம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு முதல் 2 மட்டும் பிடிச்சிருது, 4 மட்டும் பிடிச்சிருது, நான் கலெக்ஷன் போறதுக்கே எனக்கு நேரம் சரியாகுது. நான் என்ன செய்யுதுங்க? நான் என்ன செய்ய முடியுமா? அதில் நான் என்ன செய்ய முடியுமாங்க? ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வரதுக்கு நேரம் சரியாகுது, எனக்கு அதுக்கு இதுக்கு சரியாகுது. எனக்கு அது ஏன் வேலை இல்லையே. அது நீ வந்தா நான் சொல்லுவேன், ஐயா நான் இன்னைக்கு பண்றேன், இன்னைக்கு பண்ணல, டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா சரி ஃபீஸை கொடுத்தா நான் பண்ணிட்டு போறேன். டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுங்கயா, டெய்லி எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, 5 மணிக்கு எனக்கு எழுப்புங்கன்னா ஒரு காசு கொடுத்தீங்கன்னா மாசம் நான் டெய்லி 5 மணிக்கு ஃபோன் பண்ணி தியானம் பண்ணுங்க, இப்போ மணி 6 ஆயிடுச்சு தியானம் முடிச்சுக்கோங்க சொல்லிட்டு போறேன். வேலை தானே, வேலை சரியாக தானே செய்ய போறேன். கூலி கொடுத்தா சரியான வேலை தானேங்க. உங்க செல்போனே செய்யும். அது 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகும்? படிக்கும், எழுந்துக்கோங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சு முடிச்சுக்கோங்க, இல்லை 6 மணிக்கு அலாரத்தை வச்சு முடிச்சுக்கோங்க. நீங்க தானே செய்யணும் அதெல்லாம். ஆனா எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நீங்க இந்த விஷயம் அது நடைமுறை எவ்வளோ பண்றீங்கன்றது தானே விஷயம். நான் எங்க போனாலும் சண்டை போனாலும் தர்க்கம் போனாலும் நான் செய்யறது இல்லை. நான் தியானம் பண்ணாத நான் இது பண்ணுறதே இல்லை. நான் என் பயிற்சி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பண்ணிடுறேன். எப்படிலாம் பண்ணலாம்னா எங்கே வேணா பண்ணலாம். பேங்க்ல போய் உட்காந்து பண்ணலாம், யாரோ ஒரு நண்பர் வராது காத்து பண்ணிடலாம். என் பயிற்சி அப்படி தானே இருக்குது. குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணுற மாதிரியா பயிற்சியாக பண்ணி வச்சுக்கிறேன். முதல் 3 பயிற்சி எப்போனா எங்க போனா எப்படி நான் பண்ணி அனுக்கிறேன் சொல்லியிருந்தா இல்லையா? 4, 5, 4 பண்ணணும். நீங்கள் முன்னே நான் பேசிட்டோம், முன்னே நான் செய்யணும், எளிமைப்படுத்திக்கிறேன். ரொம்ப எளிமைப்படுத்தி வச்சுருக்கேன். போஸ்ட் 1, போஸ்ட் 2, லெவல் 1, லெவல் 2லாம் கிடையாது. நீ முதல்ல அது படி. ஆமாம் இங்கே இதை படிச்சுட்டு இப்படி பேராசிரியர் ஆகிடுவேன் அப்படிலாம் கிடையாது. இங்கே டிஎஸ்பி, கேஎஸ்பி, டிஎன்எஸ்பிலாம் படிச்சுட்டு நம்ம செலவு பண்ணி வச்சுருந்தா எந்த யாருமே சுதந்திரம் கொடுத்தான்? முதல்ல உங்களுக்கு நீங்களா இருக்கணும், சுதந்திரமே கொடுக்குறது இல்லைங்க. நீங்கள் எங்கே போனாலும் போய் பாருங்க. நீங்கள் வேற பூண்டு சாப்பிடாதேன்னு, வெங்காயம் சாப்பிடாத, பூண்டு சாப்பிடாத, கோபமா பேசாத, அன்பா. எப்படி அது நீ எப்படி சொல்ல முடியும்? கோபமா பேசுறதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? கோபம் ஏற்படுற சூழலை உங்களை உருவாக்குறானா எப்படி நான் கோபப்படுறது எனக்கு கொடுத்துருக்கிற குணம், அது எப்படி நான் விட்டுற முடியும்? வண்டுக்கு கொடுக்குறதுக்கு நான் தானே அது அடிக்காம இருக்கிறான். பறந்து வந்தா பயமா இருக்குது நமக்கு. இல்லைண்ணா கொட்டை நான் புலப்பிச்சேன், அது அசிங்கப்பட்டு போயிடுமே. எதுக்கு அதுக்கு பாய்ச்சல் கொடுத்துறான்? தேலுக்கு ஏங்க விஷம் வச்சுக்கலாம்? வாழணும், அது காப்பாத்தீங்கன்னா அது இந்த பூமியில இருக்கணும். உங்களுக்கு கோபம் கொடுத்து வச்சுக்கிறாங்க, 8 குணம் கொடுத்து கடவுள் கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு? நீங்க வாழணுன்றதுக்கு தான். உங்களுக்கு அறிவு கொடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு? உங்களை நீங்களே வரையறுத்துறதுக்காக தான். இன்னொருத்தர் நீங்க அலோவ் பண்ணாதீங்க. இன்னொருத்தர் வரையறுக்கிற யாரும் உங்களை வழிநடத்த நீங்களா இருந்த. உங்களுக்கு நான் தேவைப்பட்டா வாங்கன்ற ஒன்றும் கூட என்ன சொல்ல பட்டாயம் என்கிட்ட தான் வந்தா நீ கடவுள் எங்க வேணா போய் எப்படி வேணா கடவுள் தெரிஞ்சுக்க, அதை பற்றி எனக்கு கற்கிற. ஆனா கடவுள் ஒண்ணு உண்டு, அது மத சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது. என்னத்துக்கு அப்பாற்பட்டது? மத சடங்கு. எந்த மதத்துக்கான இந்த மத சடங்கு அந்த மத சடங்கு அப்படிலாம் கிடையாது. நாத்தியம்மா லீவ் போட்டுறாரு, இது வெள்ளிக்கிழமை மட்டும் விசேஷமா ஆயிட்டாரு. இல்ல வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு நாத்தியம் மட்டும் விசேஷமா இருக்காது. அது வார ஓய்வு நாளை தான் கடவுள் தேர்ந்தெடுக்காரு. அதுக்கு நாத்தியமே இல்லை, திங்கக்கிழமையும் இல்லை, ராகுகாலமும் இல்லை, யமகண்டமும் இல்லை. அதுக்கு துவா ஓத வேண்டியதும் இல்லை. 5 வேளை மட்டும் தான் கும்பிட வேண்டியதா.
பேசுறேன். 10 வேலை கூப்பிட்டா வானா நான் சொல்ல போது 10 வேலை கடவுள் கூப்பிட்ட வானா நான் சொல்ல போறேன். இல்லை 10 வேலை கூப்பிட்ட வானான்னு சொல்ற கடவுள் கடவுளா இருப்பாரு. ஏன் இஷ்டம் 11 முறை கும்பிடுவேன், அதுவும் 5 முறை தான் கும்பிடணும் அப்படி கிடையாது. கடை வெட்டி தான் கும்பிடணும்னு அவசியம் இருக்குது? அவசியம் இல்லை. நான் கடை வெட்டினேன், நீ கடை வெட்டணும்னு அவசியம் இல்லை. கடவுள் ஒன்று தான். அது இவ்வளோ எந்த சடங்கும் எப்போதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் சரியாக இருக்கிறது எதிர்பார்க்குறேன். கடவுள் நான் எதிர்பார்க்குது யாருக்கு சரியாக வாழணும்னு நினைக்குது? ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே சரியாக வாழணும்னு எதிர்பார்க்குது. நீங்களும் அது தானே வந்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் சரியாக வாழ வந்துருக்கீங்க, இன்னொருத்தருக்கு சரியாக வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லை. நான் கொஞ்சம் சிரிச்சா சரியில்லைன்றாங்க, கொஞ்சம் நெருங்கி பேசுகிற வாய் நான் தெரியுது. சில பேர் வாய்ப்பு இருக்குது தானே. எல்லாரும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா? எல்லாரும் என்ன ஏற்றுக்க முடியுமாங்க? என் பேச்சு அப்படி இருக்குது. சில நேரத்தில் நான் கோபமாக பேசுகிறேன், என்ன செய்யுது? நான் அதான் என் நண்பர்களுக்குலாம் சொல்லுவேன், ஒரு முடிச்சு போட்டுக்கோ, சண்டை போட்டுக்கோ. எப்போ என்ன கூட என்ன பண்ணேன், நீ ஞானம் பண்ணி நான் முடிவு பண்ணிட்டியா? என்ன கூட பண்ண முதல்ல என்ன கூட ஒரு கையை பண்ணிக்க. எவ்வளோ சண்டை வந்தாலும் அடிச்சாலும் குடிச்சாலும் நான் என்ன செய்யறது இல்லை, உன்னை விட்டு ஓரத்துலேருந்து ஒரு முடிவு போட்டு வா சண்டை போடணும். தைரியம் வேணும். என்ன வேணும்? அப்போ நீ சண்டை போடலாம். என்ன 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 பண்ண முடியக்கூடாது. ஆனால் நீ சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறது படி கொஞ்சம் பேசினாவே முதல் முடி ஆபத்து இதுதான். ஃபர்ஸ்ட் என்னோட வரது இல்லை. நீ நான் என்ன செய்ய முடியும்? ஒரு வாட்டி பேச ஒரு வாட்டி வரமாட்டேன்ற நான் என்னங்க செய்ய முடியும்? நீ நிறைய மூட்டைகளை அழுகுல தூக்கி வச்சுக்கிறேன், நான் எப்படி அறுத்துட்டாது? டாக்டர் போய் கட்டி ஓடினா என்னங்க செய்வாரு? கத்தி எடுப்பாரு. நீ எனக்கு நீ எப்படி சொல்லி கொடுக்கலாம்? அப்போ இந்த கட்டியை வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்றேன், நான் வந்து கத்தியில இருக்கணும்ன்றேன். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? பார்த்து வர வர வெயிட் பண்ணணும். அப்ப நீ போய் வேற என்ன பண்ற? ஓட்டினா உனக்கு அதை எங்க பழக்கம்? எப்போ பழக்கத்தே? அட்லீஸ்ட் அது மேல மஞ்சாவை சோப்பு பண்ணாச்சு வைக்கணும்ல. நானு காட்ட கூட மாட்டேன்ற சட்டை வந்து ஜாக்கெட் சட்டை வந்து நான் கட்டியே பார்க்க முடியும். ஒரு வாரத்துல எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி அது? எல்கேஜியில் போனவொன்னா 10வது படிக்கிற அடி ஓடணும் முடியுமா? அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்க சுய அறிமுகம் இருக்குது. ஒரு சராசரி மனிதனாக வந்து வாழ்க்கையில் நிறைய தேடணும். கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய நான் தேடி இருக்கிறேன். தேடி கடவுளை. ஆனால் அதுக்கு பெருசும் உதவுந்து யோகம் அல்லது தியானம் தான். யோகன்றது 8 பார்ட் இருக்குது, 10 பார்ட் இருக்குது, 5 பார்ட் இருக்குது, 4 ஆள் கூடணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுடைய ஐடியா காலத்தில் ஒரு முறைப்படுத்தியே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாஸ்டர் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கணும். ஆனால் சடங்குகளுக்கு அப்பாற்பட்டது யோக சாதனைன்றது என்னத்துக்கு அப்பாற்பட்டது? என்ன கறி சாப்பிட்டா கோபமாயிடுவான் அப்படின்னு. கறியே சாப்பிடாது இட்லர் கோபமானவர் தானே? கோபமானதான் அதெல்லாம் கிடையாது. அது உங்களை குணத்தை மாற்றாது. நீங்கள் சாப்பிட்ற பொருள் உங்கள் குணத்தை மாற்றும் சாத்தியமே இல்லை. நீங்கள் சாப்பிடுவீங்க. நீங்கள் தியானம் சரியானதாக இருந்தால், உங்கள் பயிற்சி சரியானது. சிலருக்கு அது மாதிரி தேவைப்படலாம். சில பேர் கறிமீன் சாப்பிடாம அந்த பயிற்சியோட முறைகள் அப்படி இருக்கலாம், அந்த உத்திகள் அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து என்ன இல்லை சடங்கு இல்லை. மற்றவங்க சடங்கு வச்சுக்கிறத பற்றி எனக்கு என்ன வந்தது? இன்னொருத்தர் யாரோ சடங்கு வச்சு சின்னிங்கிற நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? ஒரு கடவுள் உணர்ந்தாரா இல்லையான்றது மட்டும் கேட்க முடியும். ஏன்னா கடவுள்ன்றது என்ன? பொது. ஏன்பா நீ யாரோ ஒரு பேரை சொல்லி ஒரு எக்ஸை சொல்லி இவர் வந்து கடவுள் உணர்ந்தாரு, அவர் நான் வெளில ஃபாலோ பண்றேன், அவர் கடவுள் உணர்ந்தாரா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் தானே? ஏன்னா நீ அதுவரை இல்லாமல் 2வது 3வது வழியெல்லாம் சொல்றேன். அவர் இப்படியெல்லாம் இருந்தாரு, நானும் அப்படிலாம் இருக்க போறேன். அதுக்கு நீ பொருள் ஏற்றேன். அவர் உன் உயரத்தில் இருந்தாரா? அவர் உன் உயரத்தில் இருந்தாரா? அவர் உன்னுடைய வயிற்றில் இருந்தாரா? அவர் உன்ன மாதிரி குடும்ப சூழல் இருந்ததா? இல்லையே. நீயும் அவர் மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுற. இந்த இயற்கை அல்லது இந்த கடவுள் எல்லாம் எப்படி படிச்சுட்டாரு? ஒவ்வொருத்தரையும் அவங்க மாதிரி படிச்சுட்டாரு. யாரும் மாதிரி யாரும் படிச்சுட்டாரா? இங்க நம்ம உட்காந்துக்கிறோம், எத்தனை பேரும் உட்காந்துக்கிறோம். ஆனால் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எதிர்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் கண்ணு இருக்குது, எல்லாருக்கும் மூக்கு இருக்குது, எல்லாருக்கும் வாய் இருக்குது, எல்லாருக்கும் புலன்கள் எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லைங்க, ஒரே மாதிரி இல்லை. என்ன குணம்? அப்புறம் ஏன் உணர்த்து நான் சொல்லணும்? அது அவன் கருத்து நான் வர என் கருத்து நான் ஆக்கிக்கிறேன். எவன்தோ ஒரு புக்கை நான் படிச்சுட்டு அந்த கருத்தை என்ன பண்ணிடுறேன்? என் கருத்தை ஆக்கிடுறேன். வரி சாப்பிடுறது தப்பு உணர்த்துக்கிட்ட போய் சொல்றேன். என் கருத்துன்னு நான் சொல்றது இல்லை. அது கூட மகான் வல்லல் அவரே அப்படி சொல்லிடுறாரு. இவர் அற்பசிவா, அவர் மகான். பாக்குற யாருமே யாரு நமக்கு யாருங்க? கொஞ்சம் படிக்கிட்டாங்கன்னா யாரு அவங்க? அற்பமானவங்க. எப்பவுமே பொண்டாடி அழகா தெரியுது இல்லை மனுஷனுக்கு. யாரும் பக்கத்துல ரோட்ல போறாங்க. ஆனா எதார்த்தம் என்னங்க, எல்லாம் பொம்பளை தானே.
எது விசேஷம்? ஒவ்வொரு ஆணுக்கும் அவன் மனைவி தான் விசேஷம். இதுல என்ன மாற்று கருத்து இருக்குமா? எனக்கு யாருக்கு ரொம்ப சிறந்தவங்க? என் உடல் ரீதியா எனக்கு திருப்தி பத்தணும்னா யார் எனக்கு தேவை? மனைவி தான் தேவை. இல்லைன்னா எனக்கு ஆழமான ஒரு மனைவின்ற ஒரு பேர் சொல்றேன், இல்லை அதை இன்னொரு பேர் சொல்ல அவளை காதலின்னு சொல்லிக்கலாம். மற்றவங்க ஆயிடுவாளா? ஆவாளாங்க. அப்போ நான் யாரை பார்க்கணும்? இந்த உடம்பு யாருது? எனக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு உங்க உடம்பு. ஒருத்தருக்கும் அவங்க உடம்பு யாருக்கு பராமரிக்கணும்? அதே மாதிரி தாங்க உங்க மனசு. உங்க மனசுல ஏங்க இன்னொருத்தரை போட்டுருக்கீங்க? இன்னொரு குப்பையை ஏன் சுமந்துறீங்க? எவனோ சொன்ன கருத்தை ஏன் சுமந்துறீங்க? சிவா ஒரு விசேஷம் என்னடா நீங்க என்ன பண்றது இல்லை, எல்லா குப்பையும் வாங்கி வச்சு படிச்சுட்டு தேவையான மட்டும் எடுத்து தேவையெல்லாம் பழம் குத்தானே செய்வீங்க. வாழைப்பழம் குத்தான என்ன பண்ணுவீங்க? தூக்கியே போட மாட்டேன்னு அனுப்பிச்சிங்க தானே. அது அர்த்தம் என்ன அர்த்தம்? நீங்க அதை பார்த்து சுய அறிமுகத்திலிருந்து நான் சொல்ல வந்திருக்கேன். சிவா பிறந்தாரு, அஞ்சாவது காப்பீடு வச்சாரு, 10வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தகவலாக இருந்தாலும் கூட நான் சொல்ல வரதெல்லாம் உண்மையானது. உண்மை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மண்டையில உங்க உடம்பு எப்படி உங்களுக்கானதோ உங்க மனசு கூட உங்களுக்கே ஆனது. வித்தியால நீங்க அதை சுமக்கும் போது உங்க மனம் பழுதுபட்டு விடுகிறது, பாரம் அடைந்து விடுகிறது, தெளிவடைவதற்கான வாய்ப்பை